ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஜிஎஸ் லைப்ரரி. இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற கதை வந்தது வசந்தம். எழுத்தாளர் தமிழ் நிவேதா. கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்டவன் பர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்று. தாய்மானவரோட கடவுள் வாழ்த்து கம்பீரமான குரல்ல வீட்டை நிறைச்சது. ஆதவன் ஒரு நிமிஷம் மடியில இருந்த புத்தகத்தை மறந்து அந்த குரல்ல லயிச்சு போறான். பிறந்ததுலேருந்து கேட்டு பழகின குரல் தான் அப்படின்னாலும் ஒரு முறை கேட்கும் போதும் புதுசா கேட்குற மாதிரி மனசை சிலிர்க்க செய்யுது. பஞ்ச பூதங்களையும் தன்னுள்ள அடக்கி வெட்ட வெளியாய் நிற்கும் சிவனை அப்படின்னு சங்கரன் பாடலுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு போக எதிரில் இருந்த மாணவர்கள் எல்லாம் கட்டுண்டு உட்காந்துருக்காங்க. புற உலகமே மறந்து போய் சங்கரன் தன்னோட வார்த்தைகள்ல தானே மூழ்கி போறாரு. அரசு பள்ளியில தமிழ் வாத்தியாரான அவரு வருஷம் இதே பாடத்தை நடத்தினாலும் ஒரு தடவையும் புதுசா சொல்றது மாதிரி உணர்ச்சி ததும்ப விவரிச்சு சொல்றது ஆதவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். சங்கரனோட மனைவி வாசுகி, அவரோட மூத்த பையன் சரவணன் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல லெக்சரரா இருக்கான். தன்னை மாதிரியே சரவணனும் ஆசிரிய பணியை தேர்ந்தெடுத்ததுல சங்கரனுக்கு ரொம்ப திருப்தி. விடிய காலையில சங்கரன் பூஜை செய்யும் போது சரவணனும் கூட நின்று கந்த புராணமும் விநாயகர் மாலையும் கணீர்னு குரல்ல பாடும்போது தன்னோட அக்மார்க் வாரிசு இவன் தான் அப்படிங்கிற பெருமிதம் சங்கரனோட முகத்துல தெரியும். பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற 2வது பையன் ஆதவன் இன்னைக்காவது இவன் சத்தம் இல்லாம பூஜை செய்யக்கூடாதா அப்படின்னு எரிச்சலோட காதை பொத்திக்கிட்டு அபிராமி அந்தாதிக்கு போட்டியா சத்தமா படிக்க ஆரம்பிப்பான். கண்ணம்மா அத்தை தான் அவனோட கோபம் புரிஞ்சவளா வாசலுக்கும் நடைக்கும் இடையில இருக்க கதவை மூடுவா. என்ன கண்ணம்மா, காலங்காத்தால இப்படி நடைய சாத்தினா உள்ள எப்படி போறது அப்படிம்பாரு சங்கரன். பின் வழியா போனா போறதண்ணா, பாவம் குழந்தை உயிரை கொடுத்து பரீட்சைக்கு படிக்கிறான் அப்படின்பா. பாடத்துல கவனம் இருந்தா பக்கத்துல இடி இடிச்சா கூட எதுலேயும் கவனம் போகாது. பூஜை செய்யறது தொந்தரவுன்னு நினைச்சா படிப்பு மேல சிரத்தை இல்லைன்னு அர்த்தம் அப்படிம்பாரு அப்பா வாத்தியாரா. சின்னவன் தானே, உங்களை மாதிரி பக்குவம் இன்னும் வரல அப்படின்பா அத்தை அப்பாவை சமாதானப்படுத்துற விதமா. சங்கரன் எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மெத்தனத்தோட வாசுகியும் சரவணனும் இருக்க ஆதவன் மட்டும் அந்த வீட்டில் மாறுபட்ட சிந்தனைகளோட வளர்ந்தான். ஆதவன் +2 முடிச்சதும் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிக்கலான்னாரு சங்கரன். ஆதவனுக்கு சின்ன வயசுலேருந்த மேக்ஸும் சயின்ஸும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸாக இருந்தது. +2ல் பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் அவன் ஃபுல் மார்க் வாங்கியிருந்ததுனால அவனோட டீச்சர்ஸ்லாம் அவனை மெடிக்கல் காலேஜில் சேர அப்ளிகேஷன் போட சொன்னாங்க. அதெல்லாம் நம்மால முடியுமா அப்படின்னாரு சங்கரன் மலைப்பா. ஏன் முடியாது, நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ்லேயே எனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னா ஆதவன் நம்பிக்கையோட. கவர்மெண்ட் காலேஜ்னாலும் நிறைய செலவாகத்தானே செய்யும். நம்ம மாதிரி நடுத்தர குடும்பம் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் குடும்பம் நடத்துறதே கழக்குத்தாடி கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். ஏறிக்கிட்டே போகிற விலைவாசிக்கும் எதிர்பார்க்காம வந்து சேர்ற செலவுகளுக்கு இடையில எப்போதும் போராட்டம் தான். வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம அடைய முடியாது. கிடைக்கிற விஷயத்துக்கு தான் ஆசைப்பட பழகிக்கணும். உனக்கு சயின்ஸ் நல்லா வருது இல்லையா, அப்போது அதையே மெயின் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை பாட்னியோ படி அப்படின்னாரு சங்கரன் முடிவா. ஆதவங்கிட்ட பாடத்தில் சந்தேகம் கேட்டு சுமாரான மார்க் வாங்கி பாஸ் பண்ண அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் பணம் கட்டி படிக்க போனாங்க. ஆதவன் அப்பா வாங்கி தந்த பிஎஸ்சி அப்ளிகேஷனை நிரப்பி கொடுத்துட்டு நாள் முழுக்க அறைக்குள்ள அடப்பட்டு கிடந்தான். அம்மாவும் அண்ணனும் எத்தனையோ கெஞ்சியும் 2 நாள் கதவையே திறக்கலை. அத்தை தான் அவனை கெஞ்சி கெஞ்சி சமாதானம் செஞ்சா. இருந்தாலும் சமாதானம் ஆகாமையே காலேஜ் போயிட்டு வந்தான். ஒரு நாள் ஈவினிங் படிப்பில் கவனம் இல்லாமல் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்த ஆதவனோட பக்கத்தில் கண்ணம்மா அத்தை வந்து உட்காந்தா. எல்லா தோல்விக்கும் பிறகும் ஒரு வெற்றியும் எல்லா வருத்தங்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் ஆதவா. கடவுள் காரண காரியங்கள் இல்லாமல் எதையும் செய்யறதில்ல. இன்னைக்கு +2 முடிக்கிறவங்கள பாதிக்கு மேலே டாக்டராவோ இன்ஜினியராவோ தான் போகிறாங்க. நீயும் அப்படி போயிருந்தா எல்லாருலேயும் ஒருத்தனா தான் இருந்திருப்ப. நீ சாதிக்க பிறந்திருக்கிற ஆதவா, அதனால தான் நீ டாக்டர் ஆகலை அப்படின்னு சொல்லவும், போதும் அத்தை, இந்த குடும்பத்தோட இயலாமையை மறைக்க தத்துவம் பேசாதீங்க அப்படின்னா ஆதவன் கோபமா. தத்துவம் இல்லாதவா,
உண்மை. 17 வயசுல கல்யாணம் எனக்கு. 10 வருஷம் உன் மாமா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தினேன். ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கலையேங்கிற குறை மட்டும் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நெஞ்சு வலின்னு உன் மாமா போனப்புறம் எனக்கு உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இளம் விதவையா அம்மா வீடு திரும்பி வந்த சமயத்துல தான் நீ பிறந்த. நீ பிறந்தப்ப உன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகவும் உன்னை வளர்க்குற பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். அண்ணி என்னை பெறாமலே தாயாக்கிட்டா. உன் குழந்தை சிரிப்பை பார்த்ததும் என்னோட இழப்புகள் எல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. அத்தை புடவை தலைப்பால் கண்ணை தொடச்சிக்கவும் ஆதவன் நெகிழ்ந்து போனான். இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் அப்படின்னா ஆதரவா அவளோட தோழை அணைச்சிக்கிட்டு மென்மையா அவனை பார்த்து புன்னகைச்ச கண்ணம்மாத்த, நீ ரொம்ப புத்திசாலியாதவா, நிச்சயமா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. உங்க மாமா பொண்ணுக்கு கல்யாணம்னு நானும் அண்ணியும் போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அந்த மாமாவோட தம்பி பையன் ஐஏஎஸ்க்கு படிக்கிறானா. இத்தனைக்கும் அவன் உன் அளவுக்கெல்லாம் படிக்க மாட்டான். நீ ஐஏஎஸ் எழுதுனா கண்டிப்பா பாஸ் ஆவ. நீ அதுக்கு முயற்சி செய்யாதவா. ஒரு நிமிஷம் முகமலர்ந்த ஆதவன் மறுபடியும் முகமாறினான். ஐஏஎஸ் படிக்கவும் நிறைய செலவாகும் தெரியுமா அத்தை? தெரியும்டா, நல்லாவே தெரியும். அதை பற்றி நீ கவலைப்படாத, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பண விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. திடீர்னு உனக்கு புதையல் ஏதாவது கிடச்சிதா அத்தை அப்படின்னா ஆதவன். அத்தை சிரிச்சா. நானும் மாமாவும் குடியிருந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதை விற்க ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதவா நீ +2 முடிக்கிறப்பவே சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் உடனே விற்க முடியலை. அங்கே இருக்கிற உன் மாமாவோட சொந்தக்காரங்கெல்லாம் வாரிசு இல்லாத சொத்தை ஆளுக்கு கொஞ்சம் அனுபவிக்கலாங்கிற எண்ணத்தில் சொந்தம் கொண்டாடினாங்க. அவங்களெல்லாம் சமாளித்து விற்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. அண்ணா கூட உனக்கு இப்போ என்ன செலவு, எதுக்கு விற்கிறேன்னு கோவிச்சுக்கிட்டாரு. மாமாவோட பூர்வீக வீடு ஒன்று காஞ்சிபுரத்தில் இருந்தது. அத்தைக்கு மாதம் மாதம் அந்த வீட்டு வாடகை வந்துட்டு இருந்துச்சு. அது அவளோட கை செலவுக்கு உதவியாக இருந்தது. அந்த பணத்தில் அத்தை பூஜைக்கும் கோயிலுக்கும் செலவழிச்சது போக வீட்டுக்கும் ஜாமான்லாம் வாங்கி போடுவா. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த வீடு அவளுக்கு மாமாவோட வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபக சின்னமாக இருந்தது. அந்த வீட்டையா விற்க போறா? அது உங்களுக்குன்னு இருந்த ஒரே சொத்தாச்சே அத்தை. வீட்டை வித்துட்டா செலவுக்கு என்ன செய்வீங்க? எனக்கு என்ன செலவு அதவா? சாப்பாடும் துணியும் ஒரு அப்பாவா இருந்து அண்ணா எனக்கு கொடுத்துடுறாரு. நாளைக்கு ஒரு நோய் நொடின்னு வந்து எனக்கு முடியாமல் போனா நீயோ இல்லை சரவணனோ பார்க்க மாட்டீங்களா என்ன? எப்படியும் எனக்கு பிறகு இந்த வீடு உங்களுக்கு தானே வரப்போகுது, இப்போவே உபயோகப்படட்டுமே. என்ன இருந்தாலும் விற்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அத்தை அப்படின்னா ஆதவன் சமாதானம் ஆகாம. நீ படித்து நல்ல பதவியில் உட்காந்தா இதை விட நல்ல வீடாக வாங்கலாம் ஆதவா. சரவணன்கிட்ட அவன் பங்கு பணத்தை கொடுத்தப்ப அவன் கூட இதைத்தான் சொன்னான். எந்த காரியத்துக்காக வீட்டை விற்றீங்களோ அதை முதல்ல பாருங்க அத்தை. ஆதவனோட படிப்பு முடிஞ்சு செட்டில் ஆன பிறகு மீதி பணத்தை என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இனிமே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னா அத்தை. இப்போ நினச்சி பார்த்தா அத்தையோட உதவியும் சரவணனோட பெருந்தன்மையும் இல்லைன்னா தான் என்னவா இருப்போன்னு ஆதவனால் நினச்சே பார்க்க முடியலை. உதவிக்கு ஆள் இருக்க தெம்பில் ஆதவன் பிஎஸ்சியில் நல்ல மார்க்ஸோட பாஸ் ஆகி எம்எஸ்சியில் சேர்ந்தான். அப்பா பிஎட் படி அப்படின்னப்போ முதல்ல அவன் விருப்பத்துக்கு படித்து முடிக்கட்டும்பா, வேலையை பற்றி அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சரவணன் சிபாரிசுக்கு வந்தான். உன் அத்தையோட சேர்ந்து நீயும் இவனை கெடுக்க தொடங்கியிருக்கியா அப்படின்னு சொன்ன சங்கரன் மேற்கொண்டு எதுவும் பேசலை. எம்எஸ்சி படிச்சுக்கிட்டே ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்களையும் தகவல்களையும் சேகரித்தான் ஆதவன். அவனுக்கு முன்னால் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினவங்களையெல்லாம் சந்தித்து விவரம் கேட்டான். கெட்டிக்கார மாணவர்கள் மேலே இயல்பாகவே பிரியம் வைக்கிற ஆசிரியர்கள் ஆதவன் மேலேயும் அந்த பிரியத்தை காட்டி உற்சாகப்படுத்தினாங்க. சங்கரன் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு ஈவினிங் அவர்கிட்ட படிக்க வர்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பி போனப்பறம் தெருமுனையில் உள்ள லைப்ரரியில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு பிறகு பக்கத்தில் இருக்க பார்க்கில் தன்னோட வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாட்டு நடுப்பை அலசிட்டு வீடு வந்து சேருவார். அதற்கு பிறகு நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவியில் நியூஸ் பார்த்துட்டு அவர் படுக்க போனார்னா அவரோடு சேர்ந்து வீடும் படுத்துரும். உள்ளறையில் படிச்சுட்டு இருக்கிற ஆதவன் குடத்துலேருந்து தண்ணீர் மொண்டு குடிச்சா கூட அம்மா கிசு கிசுப்பாக சொல்லுவா, அப்பா தூங்க போயாச்சு ஆதவா, பாத்திரத்தை உருட்டாம சத்தம் எழுப்பாமல் தண்ணி குடி அப்படின்னு. அம்மாவுக்குன்னு தனிப்பட்ட யோசனைகளே இருக்காதா? அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் இந்த கேள்வி அவனுக்குள்ளே வரும். ஒரு தடவை அத்தைக்கிட்ட கேட்டப்போ அவ சொன்னா, அந்த காலத்து வளர்ப்பு அப்படித்தான் ஆதவா,
அதிகமாக படிப்பு இல்லாமல் வெளியே போயிட்டு வர சுதந்திரமும் இல்லாமல் வளர்க்கப்படுற பெண்களுக்கு சமையல் கைவேலை சொல்லி கொடுக்குற மாதிரி கணவன் மனசறிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லி தருவாங்க. பொண்ணா பிறந்ததே ஒரு ஆணுக்கு சேவை செய்யறதுக்கு தாங்கிற மனநிலையிலேயே வளர பெண்களுக்கு தன்னை பற்றி நினச்சி பார்க்க கூட தோணாது. தன்னையே உணராதவங்களுக்கு தனித்துவம் எங்கேருந்து வரும் சொல்லு? ஆதவன் அமைதியாக இருக்க கொஞ்சம் யோசனைக்கு பிறகு அத்தையே சொன்னா, ஒரு வகையில் அது கூட நல்லது தான் ஆதவா. சொந்த காலில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் அதிகப்படியான சுமையை அவங்களோட முதுகில் ஏற்றிக்கிட்டாங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும், கூட்டு குடும்ப முறையும் உடஞ்சி போயிட்டதால குழந்தைங்களையும் அவங்களே பராமரிச்சாக வேண்டிய கட்டாயம். எங்களுக்காவது காலுக்கு மட்டும்தான் விலங்கு போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பொண்ணுங்க கால் விலங்க உடைச்சிட்டு வெளியில் வந்து உடம்பெல்லாம் விலங்கோட நடமாடுற மாதிரி இருக்கு. ஆதவன் மறுப்பா தலையசிக்கிறான். நீங்கள் சொல்கிறது தப்பு அத்தை. சுயமரியாதையோடு வாழ்கிறதும் சொந்த காலில் நிற்கிறோம் அப்படிங்கிற திடமும் எல்லாத்தையும் சமாளிக்கிற தெம்பை கொடுக்கும் அப்படின்னவன் வீட்டுக்குள்ளே ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னான், அடிப்படை உரிமைகளை கூட நிறைவேற்றிக்க சுதந்திரம் இல்லாத இடத்துல மூச்சு முட்டி தான் போகும், அறுத்துக்கிட்டு வெளியில் ஓட தோணும் அப்படின்னு. அவனோட முகத்தில் இருந்த தீவிரத்தையும் குரலில் இருந்த அழுத்தத்தையும் பார்த்த அத்தை, இது உன்னோட வீடு ஆதவா, இங்கே இருக்கிறவங்க உன்னோட மனுஷங்க, நீயா இந்த வீட்டை பற்றி கற்பனை எதுவும் செஞ்சுக்க கூடாது அப்படின்னா. ஆதவன் பதில் பேசாமல் தரையை வெறிச்சான். ஆதவா சாப்பிடவா அப்படிங்கிற அம்மாவோட குரலுக்கு செருப்புக்குள்ளே காழை நொழிச்சுக்கிட்டே ஆதவன் பதில் சொல்கிறான், எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் போகணும், மதிய சாப்பாடு கையில் இருக்குது, அது போதும் அப்படின்னு. இரு ஆதவா அப்படின்னு அவன் பக்கத்தில் வந்த சரவணன் பைக் சாவி அவங்ககிட்ட கொடுத்தான். என் பைக்கை எடுத்துகிட்டு போ. உனக்கு வேணாம்மா? எனக்கு உன்ன மாதிரி விழுந்தடிச்சிட்டு ஓடணுமா என்ன? வீடு விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் வீடு, சாயங்காலம் அம்மாவோட இங்கே இருக்கிற கோயிலுக்கு போவேன், எனக்கு எதுக்கு பைக்கு? நான் முதல் மாத சம்பளத்தில் பைக் வாங்கினதே உன்னை மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படின்னு சரவணன் சொல்லவும், தேங்க்ஸ் அப்படிங்கிறான் ஆதவன் நன்றியோட. இப்போ சாப்பிட்லாம் இல்லையா? போய் சாப்பிடு. சரவணன் புன்னகைக்கவும் அம்மா எடுத்து வச்சுருந்த இட்லிகளில் ரெண்டை வேகமாக சாப்பிட்டு விரைஞ்சு வெளியேறான் ஆதவன். இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்பவும் அவசரம்தான். சரியாக சாப்பிடாம வேலைக்கு தூங்காமல் என்ன படிப்போ. சரவணன் தான் படித்தான், இப்படி இருக்குல்லையே. வாசுகி தன்னோட நாத்தனார்கிட்ட அங்கலாய்க்கிறா. பெரிய படிப்பு படிக்கிறான் நீ, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லையே, போட்டியும் அதிகம், ரொம்ப சிரமப்பட்டு தான் முன்னேற வேண்டியிருக்கு அப்படிங்கிறா கண்ணம்மா. என்னமோ அவன் சொல்கிறதெல்லாம் உனக்கு தான் வேத வாக்கு அப்படின்னா வாசுகி. ஆதவன் தன் கையில் இந்த வாட்சை பார்த்தான். கிளாஸ் ஆரம்பிக்க இன்னும் 15 நிமிஷங்கள் தான் இருக்குது. தன் முன்னாடி நின்றுட்டு இருந்த வண்டிகளை பார்க்குறான். ஸ்டெர்லிங் ரோடு நீளத்துக்கும் வண்டிங்க நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு அவன் முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட்டு பாக்கி இருக்குது. காலையில் முடிச்சுட்டு ஈவினிங் லைப்ரரி போக வசதியாக இருக்கும் அப்படின்னு தான் நேரத்திலே கிளம்புனான். சரவணன் கிட்ட பேசுனதில் நேரம் வீணானது போக இந்த டிராஃபிக் வேற. காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளித்து பாடி ஸ்ப்ரேயும் பர்ஃப்யூமுமா மணக்க கிளம்புனவனோட அயன் பண்ண ட்ரெஸ்ஸு உடம்போடு ஒட்டி கசகசக்க ஆரம்பிக்கிற சமயம் சிக்னலில் பச்சை விளக்கு எரியுது. ஆதவன் அவசரமாக வண்டியை கிளப்புனான். சிக்னலை தாண்டி லெஃப்டில் காலேஜ் ரோடு திரும்பும்போது தெருவோரம் சின்ன கும்பல் நின்றுட்டு இருந்தது. ஆதவன் தன்னையும் அறியாமல் வண்டியோட வேகத்தை குறைச்சான். கும்பலுக்கு நடுவுலேருந்து டெனிம் ஜீன்ஸும் ஒயிட் டிஷர்ட்டுமா ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்தா. அவள் கைகள்லையும் உடையிலையும் திட்டு திட்டா ரத்தம் படிஞ்சிருந்தது. அவள் அவசரமாக கைகளை ஆட்டி அவனோட வண்டியை நிறுத்தும்படி சொல்கிறா. ஆதவன் வியப்போட வண்டியை நிறுத்தினான். அந்த பெண்ணு வேகமாக ஓடி கும்பலுக்கு நடுவில் விழுந்து கிடந்த ஒரு 7-8 வயசுள்ள சிறுமியோட வந்தா. அந்த சிறுமிக்கு காலில் அடிபட்டு ரத்தம் உறைஞ்சிருக்க அவள் வலியால் அலறிக்கிட்டு இருந்தா. துடிச்ச சிறுமியை பின்னாடி உட்கார வச்சு தானும் உட்காந்துக்கிட்டதும், போ சீக்கிரம் அப்படிங்கிறா ஆதவன்கிட்ட. எங்கே அப்படின்னா அவன் திகைச்சு போய், பக்கத்தில் இருக்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போ. அறிமுகமே இல்லாத தெருவில் போயிட்டு இருந்த ஒருத்தனை நிறுத்தி அவன் வண்டியில் அவனோட பெர்மிஷனே இல்லாமல் ஏறி உட்காந்துக்கிட்டு அவனையே விரட்டுற அந்த பொண்ணை அவன் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தான். ஹெல்மெட் இடைவெளிக்குள்ளே தெரிஞ்ச அவனோட கண்கள் வெளிப்படுத்தின பாவனையை அறிய முடியாத அவ, என்ன பார்க்குற, குழந்தைக்கு அடிபட்டிருக்கிறது தெரியலை, சீக்கிரம் போ அப்படின்னா அவன்கிட்ட. ஆதவன் அவனையும் அறியாமல் பைக்கை ஹாஸ்பிட்டலுக்கு திருப்புறான். சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வாசலில் அவன் வண்டியை நிறுத்தினதும் இறங்கின அவன் வண்டியை விட்டு இறங்கி ஸ்டாண்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணான். அவளோட தேங்க்ஸை வாங்கிக்கிட்டு கிளம்ப அவன் தயாராக அவள் அழுதுகிட்டு இருந்த சிறுமியை தூக்கி அவன் கைகளில் வச்சா. குழந்தைய உள்ளே தூக்கிட்டு வா, நான் கேஷுவாலிட்டி எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் உள்ளே போகிறா. அந்த சிறுமி குளிச்சு பல நாட்கள் ஆகியிருக்கணும். அழுக்கான ட்ரெஸ்ஸும் பாரப்படாத தலையுமா அவகிட்டேருந்து ஒரு துர்நாற்றம் வீசுது. ஆதவன் அருவருப்போட முகத்தை சுழிச்சான்.
இந்த குழந்தையோட தெரிஞ்சவங்க யாராவது தன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ஒரு சினிமா ஸ்டாரை போல இருக்கிற அந்த பொண்ணுக்கும் இந்த சிறுமிக்கும் என்ன தொடர்பு இருக்கணும்? அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவ திரும்பி வந்தா. யாருக்கும் மனிதாபிமானம் இல்லை, கடமை உணர்ச்சியும் இல்லை. தெரு ஓரத்தில் படுத்திருக்கிறவங்க மேலே காரை ஏற்றிட்டு ஒருத்தன் நிற்காம போகிறான். அடிப்பட்டவங்கள ஆஸ்பத்திரிக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு யாரும் முன்னாடி வரல. நாம் அழைச்சிட்டு வந்தால் இங்கே 1000 கேள்வி கேட்குறாங்க. இப்படியே போனால் இந்த நாடு எப்படி உருப்படும்? படபடன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பக்கத்தில் வந்த அந்த பொண்ணு ஆதவன் பக்கத்தில் இருந்த சேரில் உட்காந்துருந்த சிறுமியை உள்ளே அழைச்சிட்டு போனான். ஹெல்மெட்டை பக்கத்தில் இருந்த சீட்டில் வச்சுட்டு எழுந்த ஆதவன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னதும், யார் நீ அப்படின்னா அந்த பொண்ணு அவன் முகத்தை பார்த்து. ஆதவனுக்கு அவமானத்துலேயும் கோபத்துலேயும் முகம் செவக்குது. நல்லா முட்டால் அடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஆத்திரத்தோட அவளை திரும்பியும் பார்க்காம வேகமாக வெளியே போனான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் போய் சேர்ந்த போகும். அதுக்கு பிறகும் கூட அவனோட கோபம் குறையவே இல்லை. இது வரைக்கும் இல்லாத விதமாக எதுலேயுமே அவனால் கவனம் செலுத்த முடியாமல் போகுது. சுஷ்மா செல்ஃபோனில் மணி பார்த்தா 12:40. எதிர்பாராமல் இன்னைக்கு காலேஜ் கட்டு. காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக தான் கிளம்புனான். வழியில் அடிபட்டு அழுதுட்டு இருந்த சிறுமியை பார்த்ததும் எல்லாம் மாறிடுச்சு. ரோட்டில் போயிட்டு இருந்த ஆட்டோவை நிறுத்தி லிபர்ட்டி போ அப்படின்னு சொல்லி உட்காந்த நிமிஷம் சுஷ்மாவுக்கு காலையில் மீட் பண்ண இளைஞனோட நினைவு வருது. யாருமே அவளோட வேண்டுகோளை ஏற்காத வேளையில் அந்த இளைஞன் தான் தன்னோட பைக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனான். ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவனோட முகம் அவளுக்கு தெரியலை. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்ததும் அவன் ஹெல்மெட்டை கழட்டி இருந்தான். அதனால அவனை பார்த்து அடையாளம் புரியாமல் யார் நீன்னு அவள் கேட்டா. அதை கேட்டதும் அவன் முகம் போன போக்க நினச்சி இப்போ கூட அவளுக்கு சிரிப்பு வருது. ஃபிலிம் டைரக்டர்ஸ் காலனியில் இருந்த அந்த பெரிய வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ நின்னதும் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சா சுஷ்மா. சமையல் அறையில் வேலையாக இருந்த காமு பாட்டி அவளை பார்த்ததும் வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்தா. என்னம்மா உடையெல்லாம் ரத்தமாக இருக்கு அப்படின்னா பதட்டமா. ஒரு நிமிஷம் பாட்டி, குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சுஷ்மா தன்னோட ரூமுக்கு போகவும் பின்னாலே வந்த பாட்டி, ஏதாவது ஆக்சிடெண்ட்டா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படிங்கிறா தொடர்ந்து. அடடா பாட்டி, எனக்கு எதுவும் இல்லை. காலேஜ் போகிற வழியில் தெருவில் அடிபட்டு கிடந்த ஒரு குழந்தைக்கு உதவி செய்ய போனேன். உனக்கு எதுக்கு பாப்பா இந்த வம்பெல்லாம்? வீட்டு வாசலில் கப்பல் மாதிரி எத்தனை கார் நிற்குது. அழுங்காமல் அதில் போயிட்டு வராமல் பஸ்ஸில் போய் இந்த மாதிரி தொல்லையெல்லாம் ஏன் இழுத்து விட்டுக்கிற? ரோட்டில் நடந்து போகிற அத்தனை பேருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்தால் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ சங்கடம் தெரியுமா? பத்திரிகைகளில் 1க்கு 10 செய்தி வரும். காமு பாட்டி புத்திமதி சொல்கிற குரலில் சொல்லவும் பாட்டியோட தோள்களை அழுத்தமாக பிடிச்ச சுஷ்மா, பாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த உலகம், நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோன்னா பிறகு நமக்காக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா. சுஷ்மாவோட நெத்தியை தொட்டு திருஷ்டி கழிச்ச பாட்டி, உன்னோட அறிவு சாமர்த்தியமும் யாருக்கு வரும் பாப்பா? உன் நல்ல மனசால தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்க கூடாதேங்கிற பயம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே இறங்கி போக குளிச்சு தயாராகி டைனிங் ஹாலுக்கு வந்தா சுஷ்மா. அவள் வந்தப்போ சுனந்தா படேல் ஃபோர்க்கால நாசுக்கா சில்லி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தா. மம்மி, இந்த நேரத்தில் அதிசயமாக வீட்டில் இருக்கீங்களே அப்படிங்கிறா சுஷ்மா. இன்னைக்கு கிளப் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஈவினிங் அப்பாவோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தேன். இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா அப்படின்னா சுனந்தா பட்டேல். இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சேரில் உட்காரவும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வேலைக்கார பொண்ணு குறிப்பறிஞ்சு அவளுக்கு பரிமாறுறா. ரொம்ப நல்லது, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிறா அவள் அம்மா. எனக்கு இன்னும் 2 நாளில் செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, படிக்க நிறையா இருக்குது, என்னால் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னா சுஷ்மா. எக்ஸாம்ஸ் தானே, எக்ஸாமில் மார்க் எடுத்து என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்வேனா, வேலைக்கு போவேன். சுனந்தா பட்டேல் கையில் இருந்த ஸ்பூனை பீங்கான் தட்டில் தட்டுறா. இது நல்ல ஜோக். பிரபல சினிமா ப்ரொடியூசர் அரவிந்த் பட்டேலோட பொண்ணு வேலை பார்க்க போகிறாளாம். உன் அப்பா படத்தில் ஸ்டார்களுக்கு தர சம்பளமே கோடிகளில். நீ சில ஆயிரங்களுக்காக இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்க போறியா? முட்டாள்தனம். உழைச்சி சாப்பிடணுங்கிறது பூமியில் பிறந்த உயிர்களோட அடிப்படை விதி மம்மி. இல்லாதவங்க உழைக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இருக்கிறவங்க அவங்கள நிர்வாகம் செய்கிறது தான் புத்திசாலித்தனம். சுனந்தா சொல்லவும், உங்களோட உலகம் ஒரு மாயலோகம் மம்மி. இன்னைக்கு உயரத்தில் இருக்கவங்க நாளைக்கு பாதாளத்தில் விழலாம். இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறவன் நாளைக்கு உச்சியை தொடலாம். கல்வியும் சொந்த காலில் நிற்க முடியுங்கிற மனோதைரியமும் தான் நிரந்தரம். ஸ்டாப் இட் சுஷ்மா, வர வர அதிக பிரசிங்க ஆயிட்ட. பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட உனக்கு மறந்து போச்சு அப்படின்னா சுனந்தா பட்டேல் கோபமா. நான் தப்பா எதுவும் சொல்லலையே,
அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சாப்பிட ஆரம்பிக்க சுனந்தா படேல் நாப்கினால கைகளை தொடச்சிக்கிட்டு எழுந்து போனான். இந்திய சினிமாவோட முக்கிய புள்ளியான அரவிந்த் படேல் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் 3 மொழிகள்லையும் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவர். இந்திய சினிமாவோட சூப்பர் ஹீரோக்களையும் கனவு கன்னிகளையும் விரல் நுனியில் ஆட்டி வைக்கிறவர். அவரோட ஒய்ஃப் சுனந்தா படேல் நகரத்தில் உள்ள அத்தனை உயர்மட்ட கிளப்புகள்லையும் மெம்பர் அப்படிங்கிறதோட சமயத்தில் தானே டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசையில் கணவனோட பணத்தையும் சில நடிகர்களோட மார்க்கெட்டையும் காலி செய்வாள். இவங்களோட மூத்த மகன் அர்ஜுன் ஹாலிவுட்டில் சினிமா பற்றி படிக்க போயிருக்க பெண் சுஷ்மா BA சோஷியாலஜி கடைசி வருஷத்தில் இருந்தா. சுனந்தாவோட சின்ன வயசில் அவளோட அப்பா வீட்டில் வேலைக்கு சேர்ந்த காமு பாட்டி சுனந்தா கல்யாணம் ஆகி வரும்போது அவள் கூடயே வந்துட்டா. அதனால அர்ஜுனும் சுஷ்மாவும் பிறந்ததும் காமு பாட்டி தன்னோட சொந்த பேர குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி அவங்கள வளர்க்குற பொறுப்பை பிரியத்தோடு ஏற்றுக்கிட்டா. ஈவினிங் ஆதவன் வீடு திரும்பினப்ப ஹாலில் உட்காந்து யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்த சங்கரன் அவனை பார்த்ததும் இவன் தான் என்னோட 2வது பிள்ளை, MSc படிக்கிறான். ஆதவன் அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாதவனா கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு நின்றுட்டு உள்ளே போனான். உள்ளே அத்தையை காணாததுனால சமையலறையில் இருந்த அம்மாட்ட போய் யார் வந்திருக்காங்கம்மா அப்படிங்கிறான். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க, வடையும் கேசரியும் சூடாக இருக்கு, முதல்ல சாப்பிடு அப்படின்னா வாசுகி. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னு திரும்ப கேட்டான் ஆதவன். ஆமாம், சரவணனோட ஜாதகம் பொருந்தினதா சொல்லி பெண் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சரவணனுக்கு கல்யாணம்மா? பொண்ணு இந்த ஊரா அப்படின்னா வியப்பா. பொண்ணு சேலம் பக்கம் காவேரிபுரங்கிற கிராமமா. நம்ம சுந்தர் இருக்கானே உங்கள் அப்பாவோட சின்ன தாத்தா பிள்ளை, அவனுக்கு உறவான். படிப்பு 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காளாம். சரவணன் என்ன சொல்கிறான், எதை பற்றி அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேலையை பார்க்க போனா வாசுகி. 7 மணி வாக்கில் அத்தையும் சரவணனும் கோயிலேருந்து திரும்பி வந்து ஆதவன்கிட்ட பிரசாதத்தை கொடுத்தப்போ சரவணன் எப்போதும் போல இருந்தான். புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்க போகிறதுக்கான பரபரப்பு எதுவுமே இல்லாமல் வழக்கமான புன்னகையோட தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தவங்கிட்ட உனக்கு கல்யாணமாமே அப்படின்னா ஆதவன். சரவணன் தலையை சச்சு அப்பா சொன்னார் அப்படின்னா. நீ பொண்ணை பார்த்தியா? இல்லை, அப்பாவுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்க தான். பொண்ணோட அப்பாவும் நம்ம அப்பாவும் தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ்மேட்ஸும். ஸோ வாத்தியார் குடும்பங்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் போதுன்னு முடிவு பண்ணியாச்சா? சமமான அந்தஸ்தோட தெரிஞ்ச இடமாவும் இருந்தா நல்லதுன்னு அப்பா அபிப்பிராயப்படுறார். அப்பா சரி, நீ ஒரே குடும்பமாக வசிக்க போகிறோம் அப்படிங்கும்போது வரப்போகிற பொண்ணு பெற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னா சரவணன். ஆனால் ஆயுசுக்கும் சேர்ந்து இருக்க போகிறது நீ மட்டும்தான், உன்னோட விருப்பம்தான் இதில் ஒரு முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னா ஆதவன் வற்புறுத்தலாம். வீட்டில் உள்ளவங்களோட விருப்பம்தான் என்னோட விருப்பமோ அப்படின்னு புன்னகையோடு சொன்ன சரவணனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் ஆதவன் யோசிக்க, அது வரைக்கும் அண்ணன் தம்பிக்கு இடையில தலையிடாமல் இருந்த அத்தை ஆதவனோட காதை பிடிச்சு திருகினான். சரவணன் வாழ்க்கையை அது போக்கில் போய் வாழ பழகினவன். உன்னோட புதிய சிந்தனைகளை அவன் மேலே திணிச்சு அவனையும் குழப்ப பார்க்காத அப்படின்னா விளையாட்டா. தன்னோட மனசில் ஓடின எண்ணங்களை அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கிற கூச்சத்தோட ஆதவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியானான். அடுத்த நாளே கல்யாண ஏற்பாடுகள்லாம் தொடங்குச்சு. பொண்ணுக்கு பரிசு புடவையும் தாலியும் வாங்க அப்பா அம்மாவையும் சில உறவு பெண்களையும் அழைச்சிட்டு கடைவீதிக்கு போயிட்டு வந்தார். சரவணா, உனக்கு என்ன துணி வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு அவர் அவங்கிட்ட பணத்தை கொடுத்தப்போ சரவணன் சரிப்பா அப்படின்னு எண்ணி கூட பார்க்காம வாங்கிட்டு போனான். கூடத்தில் எல்லாரும் உட்காந்து மூர்த்த பத்திரிக்கை எழுதும்போது எனக்கு பரீட்சை இல்லாத சமயமாக பாருங்க அப்படின்னா ஆதவன். நீ கவலையே பட வேண்டாம், பரீட்சைக்கு 5 நாள் முந்தி தான் கல்யாணம் அப்படின்னாரு சங்கரன். 5 நாளா? திரும்பி வந்து நான் எப்போ படிக்கிறது? கடைசி நிமிஷத்தில் படிக்கிறது புத்தியில் ஏறாது, நிதானமாக புரிஞ்சு படிக்கிறது தான் மனசில் நிற்கும். இத்தனை நாள் படிக்காததையா கடைசி 5 நாளில் படிக்க போகிற அப்படின்னாரு அப்பா மறுபடியும் வாத்தியாரா. 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்கிற அட்வைஸையே இன்னும் சொல்கிறார் அப்படின்னு ஆதவன் முணுமுணுக்க சரவணன் சமாதானமாக அவன் தோலை தட்டினான். அப்பா கிட்ட முறைச்சு பலன் இல்லை, இன்னையிலேருந்து தீவிரமாக பரீட்சைக்கு படிக்க தொடங்கிடு. அப்படித்தான் செய்யணும், வேறு வழி இல்லை அப்படின்னா ஆதவன் சலிப்பா. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஆதவன் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கும்போது அவனோட படிக்கிற சுனில் தன்னோட காரை அவன் பக்கத்தில் நிறுத்தி, உன் பைக் என்னாச்சு ஆதவா அப்படின்னா. பைக் என்னது இல்லை சுனில், என் அண்ணாவோடது. எப்போவாவது அவனும் அதை யூஸ் பண்ணணும் இல்லையா, அதான் இன்னைக்கு பஸ்ஸில் வந்தேன்னு சொன்னான் ஆதவன் சிரிச்சுக்கிட்டே. ஓகே வா, உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றான். உனக்கு எதுக்கு சிரமம்? எந்த சிரமமும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பீச்சில் உட்காந்துட்டு
உன்னை உன் வீட்டில் விட்டுடுறேன், ரைட்? பரீட்சை நெருங்குது, படிக்க நிறைய இருக்குது, பீச்சுக்கு இன்னொரு நாள் போகலாமே அப்படிங்கிறான் ஆதவன் தயக்கத்தோட. கொமான் மேன், உன்ன மாதிரி அதிபுத்திசாலிக்கு பரீட்சையை பார்த்து பயமா? எப்பவும் புஸ்தகங்களே கட்டிக்கிட்டு கிடந்தா மூளை சூடாயிரும், அதுவும் இந்த வயசில் அனுபவிக்க எவ்வளவோ இருக்கும்போது அப்படின்னு கண்ணடிச்சு சிரிச்சான் சுனில். ஆதவன் எதுவும் பேசாமல் காரில் ஏறினான். சுனில் ரொம்ப ஜாலியானவன், எப்போவும் சிரிப்பும் விளையாட்டுமா இருப்பான். அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. பீச்சோட உட்பக்க ரோட்டில் காரை நிறுத்திட்டு 2 பேரும் காலார நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சுனில் கேட்குறான், ஸோ வாட் நெக்ஸ்ட் ஆதவன்? யூ மீன் வேலைக்கு போக போறியா, மேற்கொண்டு இன்னும் படிக்க போறியா? படிக்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆதவன். நீ? நிறைய ஐடியாஸ் இருக்குது, அப்பா வெளிநாடு போ அப்படிங்கிறாரு, இன்னும் எதுவும் முடிவு செய்யலை அப்படின்னு சொன்னவன் ஆதவனை பார்த்து கேட்குறான், ரீசெண்டாக என்ன படம் பார்த்த? எனக்கு படம் பார்க்கவே நேரம் இல்லை சுனில். என்னோட அண்ணனோட கல்யாணம் நிச்சயமானதுலேருந்து புத்தகத்தை பிரித்து வச்சாலே யாராவது வந்து நிற்பாங்க, இல்லை எதை பற்றியாவது வீட்டில் சத்தமாக பேசுவாங்க. சரிதான், அண்ணன் திருமணத்தில் உனக்கு வேலைகள் பொறுப்புகள்லாம் இல்லையா அப்படின்னா சுனில். இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய முடியும் சுனில்? தவிர நான் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராக வேண்டியிருக்கு. இஸ் இட்? வெரி குட், உனக்கு நிச்சயம் ஐஏஎஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன சுனில் ஆதவனோட கைகளை பிடிச்சு குலுக்குனான். 2 பேரும் பேசிக்கிட்டே லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்திருந்தாங்க. சுற்றி சுற்றி வந்து பட்டாணி சுண்டல் வாங்க சொல்லி கெஞ்சின சிறுவர்கள்ட்டேருந்து 2 பாக்கெட் சுண்டல் வாங்கும்போது ஆதவன் அந்த பொண்ணை பார்த்தான். அன்னைக்கு வழியில் வண்டியை நிறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் முட்டாளாக்குனவ. இன்றைக்கும் அவள் ஜீன்ஸ் தான் போட்டிருந்தா. அவள் போட்டிருந்த டார்க் கலர் ரெட் டாப்ஸு அவளோட நிறத்தை பளிர்னு மின்ன வைக்குது. ஷாம்புலையும் கண்டிஷனர்லையும் பளபளத்த கூந்தல் கடற்காற்றுல அழகாக பறந்தது. முகத்தில் புரண்ட முடிய நளினமாக ஒதுக்கிக்கிட்டே ஒரு மீனவ பொண்ணுக்கிட்ட சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு. இவளோட தோற்றத்துக்கும் உடைக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத இது மாதிரியானவங்க கிட்ட இவளுக்கு என்ன நட்பு இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே அந்த பொண்ணை பார்த்தாயா ஆதவன் அப்படின்னா சுனில் அவன்கிட்ட. எந்த பொண்ணு? திடுக்கிட்டு ஆதவன் கேட்குறான். அந்த ரெட் டாப்ஸ் பிளாக் ஜீன்ஸ் யார் தெரியுமா? ப்ரொடியூசர் அரவிந்த் பட்டேலோட பொண்ணு. பரம்பரை பணம், அதோட அப்பா சம்பாதிக்கிறது வேற. வீட்டில் பென்ஸும் ஹம்மரும் அணிவகுத்து நிற்கிது. நகத்தில் அழுக்கப்படாமல் சாப்பிட்டு வளர்ந்தவ. சமூக சேவை செய்கிற பேர்வழின்னு குப்பத்துலேயும் தெருவோரம் பிளாட்ஃபாரத்துலேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா. பணக்கார பொண்ணுங்களுக்கே இது ஒரு பொழுதுபோக்கு. சுனில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஆதவனோட பார்வை அவனையும் அறியாமல் சுஷ்மா கிட்ட போகுது. அந்த மீனவ பெண் ஏதோ தீவிரமான முகபாவத்தோட சொல்கிறதும் சுஷ்மா அவள் தோளில் கை வச்சு சமாதானமாக பேசுகிறதும் இங்கேருந்தே தெளிவாக தெரியுது. ஆதவன், கிளம்பலாமா அப்படின்னா சுனில். போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆதவன். கையில் இருந்த சுண்டல் பேப்பரை 2 பேரும் டஸ்ட்பினில் போட்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு திரும்பி வரும்போது சுஷ்மா அவங்களுக்கு எதிரில் வந்து நின்னான். ஹாய் அப்படின்னா ஆதவன்கிட்ட கைகளை ஆட்டி. அந்தி நேர சூரியன் கடற்கரை முழுசும் ஆரஞ்சு வண்ணம் பூசியிருந்ததால் சுஷ்மா அந்த ஒளியில் தங்க முலாம் பூசின ஒரு சிலை மாதிரி ஜொலிச்சா. ஆதவன் கண்களை எமைக்காமல் நிற்க சுனிலோட வாயில் சரித்த தண்ணீர் தொண்டைக்கு கீழே இறங்காமல் நின்னுது. என்ன நினைவில்லையா உனக்கு அப்படின்னா சுஷ்மா ஆதவன்கிட்ட. சுஷ்மா தன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவான்னு எதிர்பார்க்காத ஆதவன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திகைக்க, இந்த பெண்ணை உனக்கு தெரியுமா முன்னாடியே? என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா சுனில் அவன் காதுகிட்ட. ஓ, உனக்கு என் மேலே கோபம் இருக்கும் அப்படின்னா சுஷ்மா நினைவு வந்தவளா. நான் அன்னைக்கு நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான், ஆனால் வேணும்னே அப்படி செய்யலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சுக்கிற அளவுக்கு நெருக்கமா அப்படின்னு சுனில் வாய் பொழந்தான். சுஷ்மா தொடர்ந்து பேசுகிறா. அன்னைக்கு உன் அவசர வேலைக்கு நடுவுலையும் பைக்கில் லிஃப்ட் கொடுத்த, பட் நான் உனக்கு சரியாக தேங்க்ஸ் கூட சொல்லலை. அவள் அப்படி சொல்லவும், அட பாவி, காலேஜிலேயே சாது பையன்னு பேர் எடுத்த உனக்குள்ள இப்படி ஒரு பிளேபாயா அப்படின்னா சுனில் பல்ல கடிச்சிக்கிட்டு. போதும் சுனில், போகலாம் அப்படின்னா ஆதவன் அவன் கைகளை பற்றிக்கிட்டு. முன்னாடியே பேசி வச்ச சந்திப்பா, நான் கூட வந்து தொல்லை செஞ்சுட்டனோ, இதோ நான் போயிடுறேன் அப்படிங்கிறான் சுனில் மறுபடியும். நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத சுனில், இந்த கதையே வேற அப்படின்னு ஆதவன் சுனில் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இப்போ நீ ஃப்ரீயா அப்படின்னா சுஷ்மா. ஃப்ரெண்டோட பார்வையில் தெரிஞ்ச கேலியை உணர்ந்த ஆதவன், நான் ரொம்ப பிஸி எப்போவுமே அப்படிங்கிறான் இறுக்கமான குரலில். சுஷ்மா மேலே எதையாவது பேசி சுனிலோட கிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து அவசரமாக கிளம்புனா ஆதவன். சுனில் நடந்துக்கிட்டு இருந்த நண்பனையும் திகச்சு போய் நின்றுட்டு இருந்த சுஷ்மாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நண்பனோடு போய் சேர்ந்துக்கிட்டான்.
கார் பார்க்கிங் போனதும் நான் இப்படியே வீட்டுக்கு போய்க்கிறேன் சுனில் அப்படின்னு ஆதவன்கிட்ட, சரி சரி இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் தெரியாமல் நான் குறுக்க வந்துட்டேன், நீ வெயிட் பண்ணி சுஷ்மா கிட்ட பேசிட்டே வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான் சுனில் சிரிச்சுக்கிட்டே. வாட் நான்சென்ஸ் சுனில், நீ சொல்கிற வரைக்கும் அந்த பொண்ணு யாரு, அவள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நிஜமாவா? சத்தியமா? ஊர் பேர் தெரியாத பொண்ணுக்கெல்லாம் பைக்கில் லிஃப்ட் கொடுப்பியா ஆதவா? நம்ம கிளாஸில் கூட நீ எந்த பொண்ணையும் உன்னோட அழைச்சிட்டு போய் நான் பார்த்ததில்லையே. முதல்ல நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசு அப்படின்னு சொன்ன ஆதவன் 2 வரிகளில் அன்னைக்கு நடந்ததை சொன்னான். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பொண்ணை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அன்னைக்கு என்னை யாருன்னு கேட்டவ இன்னைக்கு வழியை வந்து என் கூட பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காததை செய்கிறது தானே பெண்களோட இயல்பே அப்படின்னு சொன்ன சுனில், சரி வா நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதவனை அவன் வீடு இருக்கிற தெரு முனையில் கொண்டாந்து இறக்கி விட்டான். பிறகு தோள்களை குலுக்கிக்கிட்டே, எக்ஸாம்ஸுக்கு வழக்கம் போல் நல்லா படி ஆதவா, பைக்கில் உட்கார வச்ச பொண்ணை மனசுலேயே உட்கார வச்சிடாத அப்படின்னு சொல்லவும், என்னை அத்தனை பலவீனமாவா நினச்ச சுனில் அப்படின்னு கேட்டான் ஆதவன். நீ பலசாலி தான், ஆனால் பெண்கள்கிட்ட அதிகம் பழகாதவன். உன்ன மாதிரியானவங்க வாழ்க்கையில் முதலாக ஒரு பெண்ணு வரும்போது அது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்திடும். குட் ஜோக் அப்படின்னு ஆதவன், இன்னைக்கு அவளா வந்து பேசியிருக்கலன்னா அந்த பொண்ணோட முகம் கூட தெரிஞ்சிருக்காது, எனக்கு மறந்தே போயிருந்தேன் அவளை அப்படின்னு சொல்லவும், தட்ஸ் ரைட் அப்படின்னு சுனில் அங்கேருந்து கிளம்பி போனான். வீட்டில் நுழையும் போது தெருமுனையில் யாரோடய பேசிகிட்டு இருந்த போல இருக்கே அப்படின்னாரு அப்பா சங்கரன். ஆமாம், என் கிளாஸ்மேட் சுனில் என்னை ட்ராப் பண்ணான். வீடு வரைக்கும் வந்தவனை ஏன் தெருமுனையோடு திருப்பி அனுப்பணும், உள்ளே வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போக சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறா வாசுகி. ஆதவனோட பார்வை பழைய சோஃபாவோட கிழிஞ்சிருந்த ரெக்ஸினை மறைக்க விரிக்கப்பட்டிருந்த போர்வையிலையும் கால் ஒடிஞ்ச பிரம்பு நாற்காலிலையும் படிஞ்சு மீளுது. அவனுக்கு ஏதோ அவசர வேலை. அம்மாவுக்கு பதில் சொல்கிற விதமாக சொன்னவங்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொண்டாந்து கொடுத்தாரு அப்பா. நீ காஃபி டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஜாமான்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து அட்டைப்பட்டியில் அடுக்கி கட்டி வை. நானா அப்படின்னா ஆதவன் திடுக்கிட்டு, நீதான், நான் சொன்னது காதில் விழலையா அப்படின்னாரு சங்கரன் அதட்டலா. இன்னைக்கு சுனிலோட கடற்கரைக்கு போனதில் வழக்கத்தை விட அதிக நேரமாக இருந்தது. இன்னும் இந்த ஜாமான்லாம் பேக் பண்ணி முடிக்கிறதுனா நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடும். இன்னைக்கு அவன் புத்தகத்தையே தொட போகிறதில்ல. தினமும் அவர்கிட்ட படிக்க வர மாணவர்கள் பரீட்சையில் மார்க் குறைஞ்சா திட்டுற ஆசிரியருக்கு தன்னோட மகனோட பரீட்சை பற்றி நினைவே இல்லாதது தன்னோட துரதிருஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தலையாட்டினான் ஆதவன். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். அப்பா குரல் கொடுத்துட்டு போனதும் அத்தை அவன் பக்கத்தில் வந்தா. அந்த லிஸ்ட்டை இப்படி கூட ஆதவா, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ போய் உன் வேலையை பார் அப்படின்னா. உன்னால் முடியாத அத்தை, ஏற்கனவே உனக்கு முதுகு வலி, நீ ஜாமான்களெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்தா அப்பா என்ன தான் கோச்சுக்குவார் அப்படின்னு சொல்லவும், நான் ஜாமானை சரி பார்த்து வைக்க தான் போகிறேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் சரவணன் வந்துடுவான், பேக்கிங் எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னா அத்தை. சட்டுன்னு ஏற்பட்ட ஒரு நிம்மதியோட, தேங்க்யூ அத்தை, யூ ஆர் வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை கட்டி பிடிச்சி முத்தமிட்டான் ஆதவன். இந்த கிழவியை கொஞ்சம் என்னடா பிரயோஜனம், வயசு பொண்ணாக இருந்தாலும் பலன் உண்டு அப்படின்னு சொன்னா அத்தை கிண்டலா. அதுக்காக தான் ட்ரையல் பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிறான். அடப்பாவி, அத்தனை சமத்தா நீ அப்படின்னா கண்ணம்மா முகவாயில் விரலை வச்சு சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் புத்தகத்தை பிரிக்கையில் வரி வரியாக ஓடின எழுத்துக்களுக்கு நடுவில் சுஷ்மாவோட முகம் அவனை பார்த்து புன்னகைக்குது. ட்ரையலுக்கு நான் ரெடி அப்படிங்குது. திகச்சு போய் ஒரு நொடி கண்களை மூடி ஆதவன் தன்னை சமாளிச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தான். விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆனை முகத்தோனே. அப்பாவின் குரல் வழக்கம் போல் உரத்து ஒலிக்குது. ஆதவனுக்கு தூக்கத்திலேருந்து முழிக்க முடியாமல் கண்கள் எரியுது. ஊதுபத்தியோட மனமும் கற்பூரம் கரையிற வாசனையும் காற்றுல கரைஞ்சு வீட்டை நிறைச்சது. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, சண்முகா போற்றி. அப்பா விநாயகரில் தொடங்கி கந்தனை வணங்கி அம்பாளிட்ட சரணடையும் போது சரவணனும் அத்தையும் அவரோட சேர்ந்துருப்பாங்க. அம்மா ரொம்ப சத்தமில்லாமல் வாய்க்குள்ள ஸ்லோகத்தை முணுமுணுத்துக்கிட்டே பூஜைக்கு சாமான்களை எடுத்து தர்றதும் அடுக்கலையில் காஃபிக்கு டிகாஷன் போடுறதுமா நடந்துக்கிட்டு இருப்பா. தினமும் இந்த தெருவை எழுப்பி விடுறதே நீங்கள் தான் அப்படிம்பான் ஆதவன் அத்தைக்கிட்ட. தெரு எழுந்து என்ன பிரயோஜனம், நீ எழுந்திருக்கிறதா இல்லையே கண்ணம்மா செல்லம்மா அவன் காதை திருகுவா. ராத்திரி முழுசும் உட்காந்து படித்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க காலையில் தூங்க விடாமல் தொல்லை செய்கிறவங்க மேலே எரிச்சல் வருதா இல்லையான்னு. படிப்பு முக்கியம்தான் ஆதவா, ஆனால் பக்திங்கிறது பெரிய ஆத்மபலம். சமயத்தில் உன் படிப்போ பணமோ கொடுக்காத தன்னம்பிக்கையை அது கொடுக்கும். எல்லாம் அவன் அப்படிங்கிற பிடிமானம் இல்லாது போனால் நான் யாருங்கிற வெறுமை தோணிரும். வழிபாடுங்கிறது சடங்கு இல்லாதவா, அது ஒரு அர்ப்பணிப்பு.
உங்கள் அர்ப்பணிப்பு அடுத்தவங்களை தொல்லப்படுத்தக்கூடாது அத்தை. அடுத்தவங்களா? நீ அடுத்தவனா ஆதவா? இந்த வீட்டு பையன். நீ இன்னும் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் தமிழ் வாத்தியார் சங்கரனோட பிள்ளை தான் நீ. நினைவில் வச்சுக்கோ. அத்தை அழுத்தமாக சொல்லும்போது இது மறக்க முடியாத அடையாளம்னு தோணும். ஆதவா, இன்னைக்கு காலேஜ் இல்லையா அவனுக்கு? அத்தை போர்வையை பிடிச்சி உழுக்குனதும் ஆதவன் வேறு வழி இல்லாமல் எழுந்து உக்காந்தான். இதுக்கு மேலே படுத்திருந்தா அப்பா முருகனை விட்டுட்டு அவனை பாட ஆரம்பிச்சிடுவார். வழக்கம் போல் படுக்கையை சுருட்டும் போது நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் போய் தயாராகுங்க அப்படின்னா உமா. சரவணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கோட 15 நாளாக இருந்தது. உமா பல வருஷங்களாக அந்த வீட்டில் இருந்து பழகின ஒரு சரளத்தோட அங்கே ஐக்கியமாயிட்டா. அம்மாவுக்கு சமையலில் உதவுறது, அத்தைக்கு பூஜைக்கு பூ தொடுக்கிறது, அப்பாவோட புத்தக அலமாரியை அடுக்கி வைக்கிறது, ஆதவனோட படுக்கையை சுருட்டி வைக்கிறதுமா அந்த வீட்டில் ரொம்ப இயல்பாக பொருந்தினான். அவன் குளிச்சுட்டு வரும்போது உமா தயாராக டிஃபன் எடுத்து வச்சுருந்தா. நீங்கள் எதுக்கு இதையெல்லாம் செய்யணும்? வழக்கம் போல் நானே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா ஆதவன் கூச்சத்தோட. வழக்கமாக அம்மாவை ஏமாற்றிட்டு சாப்பிடாம ஓடிடுவேன், இனி அது உன் அண்ணிக்கிட்ட நடக்காது அப்படின்னா அத்தை சிரிப்போட. அத்தை சொன்னது நிஜம்தான். தினமும் அவன் குளிச்சுட்டு வரும்போது டிஃபன் சாப்பிட்டுட்டு முடிக்கும்போது அயன் பண்ண உடைகளும் தயாராக இருந்தது. மறக்காமல் மதிய உணவை கையில் கொடுத்து பார்த்துப்போங்க தம்பி அப்படின்னு உமா புன்னகைக்கும்போது அம்மா, அத்தை, அண்ணி எல்லாரும் உண்மையில் ஒருத்தர் தான், உருவங்கள் தான் வேறன்னு தோணும். ஈவினிங் ஆதவனுக்கு ஸ்பென்சார் பிளாஸா போக வேண்டியிருந்தது. லேண்ட்மார்க்கில் உள்ள நுழைஞ்சு அந்த தடிமண்ணான புத்தக அலமாரியில் தனக்கு தேவையான புத்தகத்தை தேடினான். அவன் தேடின புத்தகம் ரைட் சைடு ஷெல்ஃபில் இருக்கவும் அந்த புத்தகத்தை வரிசையிலேருந்து உருவின அந்த புத்தக இடைவெளியில் சுஷ்மாவோட முகம் தெரியவே ஆதவன் ஒரு நிமிஷம் திகைச்சு போகிறான். ஹாய் அப்படின்னா சுஷ்மா தன்னோட வருஷப்பற்கள் தெரிய புன்னகைச்சு. ஆதவன் தலையை உலுக்கி பிரம்மையை கலைச்சிட்டு திரும்பும்போது சுஷ்மா அவன் எதிரில் நின்றுட்டு இருந்தா. ஆதவன் பேச தோணாமல் நின்றுட்டுருக்க, புக்ஸ் எடுத்தாச்சா அப்படின்னா கேஷுவலாக. ஆதவன் பேசாமல் இருக்கவும், ஓ கமான் யார் அப்படின்னு அவன் தோலை தட்டி, தவறுதெல்லாம் நடந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை நாள் கோவப்படுவேன்? இத்தனைக்கும் நான் லிஃப்ட் கேட்டப்போ நீ ஹெல்மெட் போட்டிருந்த, உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னான். உண்மைதான் அப்படின்னா ஆதவன். பில் கவுண்டருக்கு முன்னாடி வருஷத்தில் நிற்கும்போது சுஷ்மா ஆதவனோட கையில் இருந்த புத்தகத்தை பறித்து தன்னோட சிடிக்களோட சேர்த்து பில் போட கொடுத்தா. ஆதவன் மறுக்கவும், அன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு என்னோட நன்றியாக இருக்கட்டும் ப்ளீஸ் அப்படின்னா கெஞ்சலா. செஞ்சதுக்கு பிரதிபலனை எதிர்பார்த்தா அதுக்கு பேர் உதவி இல்லையே, சம்பளம். இந்த பணத்தை கொடுத்து என் கூலியை கழிக்க பார்க்குறியா அப்படின்னா ஆதவன். சுஷ்மா சட்டுன்னு அவன் கையில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டா. சம்பளமாவது கூலியாவது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அம்மாவையும் அத்தையும் தவிர மற்ற பெண்கள்கிட்ட அதிகமாக பேசி பழகாத ஆதவன் சுஷ்மா கிட்ட சகஜமாக பேச முடியாமல் திணறினான். இப்போ உனக்கு வேறு வேலை இருக்குதா அப்படின்னா ஆதவன் கிட்ட சுஷ்மா. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆதவன் சொல்லவும் அவள் கடகடன்னு சிரிக்கிறா. எல்லாரும் தினமும் வீட்டுக்கு தான் திரும்பி போகிறோம், இப்போ ஒரு பீஸா சாப்பிட்டுட்டு போகலாம் வா. ஆதவன் மறுப்போட தலையசைக்க சுஷ்மா மறுபடியும் சிரிச்சா. நான் உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டேன் சத்தியமாக. சுஷ்மாவோட சிரிப்பு ஆதவனை சீன்ற மாதிரி இருக்க அதுக்கு மேலே மறுப்பு சொல்லாமல் அவள் கூட நடந்தான். 2 பேரும் எஸ்கலேட்டரில் மேலே போய் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து பீஸாவுக்கு ஆர்டர் பண்ணாங்க. அவங்கள மாதிரியே அங்கே ஜோடியாக உட்காந்துருந்தவங்களையும் பேசிக்கிட்டே நடந்துட்டு போயிட்டு இருந்தவங்களையும் சுவாரஸ்யமாக ஆதவன் வேடிக்கை பார்க்க, ஸோ அப்படின்னா சுஷ்மா, ஸோ வாட், நம்ம எத்தனை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாரேன், எனக்கு உன் பேர் கூட தெரியல அப்படின்னு சொன்னவகிட்ட, இப்போ தெரிஞ்சிட்டா போச்சு, என் பேர் ஆதவன், நல்ல தமிழ் பேர் இல்லை? எஸ், பிகாஸ் என்னோட அப்பா ஒரு தமிழாசிரியர். தட்ஸ் குட். என் பேர் சுஷ்மா, பிஏ சோஷியாலஜி ஃபைனல் இயர். ஓ, அதனால தான் சமூக சேவையில் ஈடுபாடா? சுஷ்மா ஒரு தீவிரத்தோட மறுத்தா. என் கண் முன்னாடி கஷ்டப்படுற சக மனிதனுக்கு உதவிக்கரம் நீட்டுறது சாதாரண மனிதாபிமானம். மனித தன்மையோடு இருக்கிறதுக்கு மனுஷனாக இருந்தால் போதும், அதுக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருத்தமான உடையோட நளினமாக பீஸா சாப்பிட்றவளை ஆதவன் கேள்விக்குறியோட பார்த்தான். அவள் காலில் போட்டிருந்த பிராண்டட் ஷூவே சில ஆயிரங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவள் மனிதாபிமானத்தை பற்றி பேசுறது வேடிக்கையாக இருந்தது. உன்ன மாதிரி பணக்காரங்க வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாததால் சக மனுஷங்களை பற்றி யோசிக்க முடியுது. தன்னைத்தானே நினச்சி பார்க்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற நடுத்தர குடும்பங்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க நேரம் இல்லை சுஷ்மா. டேமிட், மனசில் பொங்குற கருணைக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. என்னோட பெற்றோர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் என் மனசில் அது பதிஞ்சதே இல்லை. அடிப்படையில் எல்லாரையும் போல நான் ஒரு சராசரி பொண்ணு.
முகத்தில் தெரிஞ்ச உறுதியும் பேச்சில் வெளிப்பட்ட பாசாங்கு இல்லாத தன்மையும் அவளோட வார்த்தைகள் உண்மைதான் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வைக்குது. இந்த குணம் அவளோட இயல்பாக இருக்கணும். ஆதவன் அவளை பற்றி யோசனையில் இருக்கும்போதே சுஷ்மா கேட்டா, ஆதி நீ ரொம்ப நல்லா படிப்பியா? ஆமாம், எப்படி தெரியும் அப்படின்னா வியப்பா. உன் முகத்தில் அறிவுக்கலை தெரியுது, அதோட ஏதோ ஒரு சாத்வீகமும் தெரியுது. தனிமையில் பார்க்குற நிலா மாதிரி, மாலை நேரத்தில் வருடிட்டு போகிற தென்றல் மாதிரி ஒரு குளுமை இருக்குது உன்கிட்ட. என்னோட கெஸ் சரின்னா உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்க சான்ஸே இல்லை, சரியா? ஆதவன் அசந்து போனான். சுஷ்மாவோட கலகல சிரிப்புக்கும் படபடப்பான பேச்சுக்கும் பின்னால பார்த்த உடனேயே மனுஷங்களை எடை போடுற புத்திசாலித்தனமும் இருந்தது. அவனுக்கு வியப்பா இருந்தது. யூ ஆர் டூ ஸ்மார்ட் அப்படின்னா கைகளை தட்டி. 2 பேரும் பேசிக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வாட்சை பார்த்த ஆதவன், மை காட் அப்படின்னா திகச்சு. எனக்கு நேரம் ஆயிடுச்சு சுஷ்மா, உடனே கிளம்புனாதான் நான் பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேர முடியும். இன்னைக்கு பேச்சில் நேரம் போனதே தெரியல. ஒரு ஸ்கூல் பையன் போல கவலையாக பேசின அவனை சுவாரஸ்யமாக பார்த்தா சுஷ்மா. அவளுக்கு தெரிஞ்ச ஆண்கள் எல்லாருமே பெண்கள், அதுவும் அழகான பெண்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த இடத்த விட்டு நகரவே விரும்ப மாட்டாங்க. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தன்னை அதிமேதாவியாக காட்டிக்கிறது, ரொம்ப சம்பாதிக்கிறவனா நாகரிகமானவனா காட்டிக்கிறதுன்னு அசட்டுத்தனமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. சுஷ்மாவை கவர முயற்சி பண்ணாத ஆதவனோட இயல்பு அவன் மேலே ஒரு புது ஆர்வத்தை ஏற்படுத்துது. 2 பேரும் கீழே வந்தோடனையும் சுஷ்மா சொன்னா, நீ ஃப்ரண்ட் கேட் பக்கத்தில் வெயிட் பண்ண ஆதி, நான் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு வரேன், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். நீயா? வேண்டா, நானே போய்க்கிறேன் அப்படின்னா அவசரமா. எனக்கு எந்த சிரமமும் இல்லை ஆதி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீ ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக என்ன சிரமப்படுத்தாத. உன்னை உன் வீட்டில் விடுறது சிரமப்படுத்துறதாகுமா? எனக்கு அப்படி தான். என் வீட்டு வாசலில் ஒரு பொண்ணோட காரில் வந்து இறங்கினேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் தெரியுமா? பதில் சொல்லு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இது மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கோஎஜுகேஷன் ஸ்கூல்லையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையும் ஆணும் பெண்ணும் இயல்பாக பழகிறது நடுத்தர குடும்பங்களில் கூட சகஜம்தானே ஆதி. அப்படி ஒரு சகஜ மனோபாவம் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உன் கூட வரேன். இப்போ வேண்டாம், பாய். அவன் மேலே பேசுறதுக்கு முன்னாடி ஆதவன் கைகளை அசைச்சிட்டு கிளம்பி போனான். சுஷ்மா அவனோட வேகமான நடையையும் கம்பீரமான உருவத்தையும் கண்ணு மறையிற வரைக்கும் அசையாமல் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். ஆதவனுக்கு அது ஃபைனல் செமஸ்டருங்கிறனால பரீட்சைக்கு ரெடியாகிறதும் ப்ராஜெக்ட் வேலையுமா மூச்சு விட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியாக கடைசி பரீட்சை முடிஞ்சதும் பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டவனை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தி படம் பார்க்க அழைச்சிட்டு போனாங்க. சத்யம் காம்ப்ளெக்ஸில் சூடான பாப்கார்னை குறைச்சிக்கிட்டு ஆதவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க. சுனில் வழக்கம் போல் அந்த இடத்த கலகலப்பாக்கிட்டு இருந்தான். அவன் செஞ்ச கலாட்டாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு குரல் கேட்டது. எஸ் அப்படின்னு திரும்பினவங்க எதிரில் நின்றுட்டு இருந்த சுஷ்மாவை பார்த்ததும் பேச தோணாமல் திகைச்சு போய் நிற்க, சுஷ்மா ஹலோ ஆதி அப்படின்னா உற்சாகமாக. ஃப்ரெண்ட்ஸுகளோட கண்களில் தெரிஞ்ச பளபளப்பை பார்த்த ஆதவன் ஹலோ அப்படின்னா லேசா. ஏய், நீ சினிமாவுக்கெல்லாம் வருவியா? உனக்கு புத்தகத்தை தவிர வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேனே. அந்த டெனிம் ஸ்கர்ட்டையும் ஸ்லீவ்லெஸ் டாப்பையும் அவளோட ஈர இதழ்களில் பளபளத்த புன்னகையையும் பார்த்த ஆதவன் ஒரு நடி சுற்றுப்புறத்தை மறந்து போனான். ஆதவன் ஒரு பார்வை பார்த்த சுனில் சுஷ்மாட்ட சொன்னான், உங்களை போல தான் நாங்களும் இத்தனை நாளாக ஆதவனுக்கு படிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் 2 பேரையும் 2வது தடவையாக பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி இல்லைன்னு. எல்லாரும் சிரிப்போட ஒருத்தர் பார்த்துக்க ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தன் அப்பாவியா ஆதவன்கிட்ட கேட்டான், இவங்க யார் ஆதவன்? உன் கசினா? நாங்கள் பார்த்ததே இல்லையே. ஆதவனுக்கு முன்னாடி சுஷ்மா பதில் சொன்னான், நானும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட். இல்லாதி, ஆதவனுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோரஸா. அவனுக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எனக்கு கூட தான் தெரியாது அப்படின்னா சுஷ்மா பதிலுக்கு. அப்போ ஆதவனை உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும்னு சொல்லுங்க. ஒரு சிலரை தினமும் சந்திச்சாலும் பழக தோணாது, சிலரை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். ஆதியும் அப்படி ஒருத்தன் தான் அப்படின்னா சுஷ்மா யதார்த்தமா. அடடா, என்ன ஒரு ஃபீலு. ஒரு ஃப்ரெண்டு உருகவோ ஆதவன் அவசரமாக சொன்னான், சுஷ்மா உன்னை யாரோ கூப்பிடுறாங்க, மம்மியாக இருக்கும் அப்படின்ன சுஷ்மா கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு லேடியை காமிக்கிறா. பாப் பண்ணப்பட்ட தலையும் ஜீன்ஸு குர்த்தாவுமா இளமையாக நின்றுட்டு இருந்த பெண் தான் சுஷ்மாவோட அம்மாங்கிறத ஆதவன் நம்ப முடியாமல் பார்த்தான். அம்மாவுக்கு பக்கத்தில் நிற்கிறவரை தெரியுதா ஆதி? டைரக்டர் வர்மா. அவரோட வற்புறுத்தலுக்காக தான் படம் பார்க்க வந்தோம்.
ஓகே, நம்ம அப்புறம் சந்திக்கலாம். பாய் ஆதி அப்படின்னு சொன்ன சுஷ்மா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயும் விடைபெற்று கிளம்புறான். திரும்பி அம்மா நின்றுட்டு இருந்த இடத்துக்கு நடக்கும்போது இனி ஆதியை அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக்கிடுவாங்கங்கிற எண்ணத்தில் அவளோட இதழ்களில் புன்னகை விரியுது. தேட்டரில் படம் பார்க்க வந்தோம், பட் காரிடார்லேயே சினிமா பார்த்தாச்சு அப்படின்னா சுனில் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட. ஆதவனோட செல்ல பேர் ஆதியாமே, உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னா ஒருத்தன். அம்பிக்குள்ள இப்படி ஒரு ரெமோ இருக்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் போச்சே. சும்மா சொல்லக்கூடாது, புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கான். ஆளாளுக்கு கேலி செய்யவும் ஆதவன் கெஞ்சினான், ப்ளீஸ் விடுங்கப்பா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எதேச்சியா 2 தடவை சந்திச்சதில் ஏற்பட்ட பழக்கம், அதுக்கு மேலே வேற எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னு நீ சொன்னா ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்க எல்லாரும் கோரஸா, நம்பாத குரல்ல. ஆதவன் தன்னோட ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு மும்முரமாக தயார் பண்ணிட்டு இருந்தான். நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு படிக்கிறத பார்த்த அவனோட அம்மா, படிப்பு தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் எதுக்கு இப்படி கண்ணு முழிச்சு படித்து உடம்ப கெடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறா. ஆதவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சங்கரனோட குரல் கேட்குது. கண்ணம்மா எங்க வாசுகி? ரேஷன் கடைக்கு போயிருக்கா. ரேஷனுக்கா அப்படின்னாரு சங்கரன் கோபமா. தடி தடியா 2 ஆம்பளை பசங்க வீட்டில் இருக்கும்போது கண்ணம்மாவை எதுக்கு அனுப்புன? அவளுக்கு வயசு குறைஞ்சிட்டே வருதுன்னு நினச்சியா? நான் அனுப்பலை அப்படின்னா வாசுகி பயத்தோட. சரவணன் காலேஜில் மீட்டிங்னு இன்னும் வீட்டுக்கு வரலை. உமா பக்கத்து வீட்டில் நவராத்திரிக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கிக்க போயிருக்கா. அதனால கண்ணம்மா தானே போகிறதா கிளம்பி போனான். அப்பா ஆதவனை முறைச்சாரு. நீ என்ன செய்கிற வீட்டில்? படிப்பு தான் முடிஞ்சு போச்சே, ரிசல்ட் வர்ற வரைக்கும் வீட்டு வேலையில் ஒத்தாசை செய்ய வேண்டாமா? அத்தை போனதே எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஆதவன் கிளம்பும்போது சங்கரன் சொன்னார், நாளைக்கு காலைல 9 மணிக்கு சபாபதி வருவான், அவனோட போக தயாராரு அப்படின்னு. எங்கேன்னு கேட்க நினச்சவன் அப்பாவோட கடுமையான முகத்தை பார்த்ததும் அதை கேட்காமலேயே செருப்புக்குள்ளே காலை நுழைச்சான். ஆதவன் ரேஷன் கடையை நெருங்கும்போது அத்தை நிறைய ஜாமான்களை தூக்க முடியாமல் எதிரில் வந்துட்டு இருந்தா. ஆதவன் ஓடி போய் அத்தையோட கையில் இருந்த பைகளை வாங்கிக்கிட்டான். என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே அத்தை அப்படின்னா ஆதங்கம்மா. படிக்கிற பிள்ளைய எதுக்கு தொந்தரவு செய்யணும்னு நானே போனேன், அதுக்காக இவ்வளோ பெரிய பைய தனியாக தூக்கிட்டு வரணுமா? தனியாக என்ன ஆதவா, என்ன மாதிரி எத்தனை பேர் சுமந்துட்டு போகிறாங்க பார். ஆள் இல்லாதவங்க சுமக்கலாம், நாங்கள்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு தனியாக சுமக்கணும்? கண்ணம்மா பிரியத்தோட புன்னகைச்சா. ரேஷன் கடைக்கு தனியாக வந்ததால் நான் தனின்னு ஆயிடுமா? நீங்கள்லாம் எப்போவும் என் கூட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் அண்ணாவுக்கு தான் அது தெரியலை, கொஞ்சம் புரிய வை. பாசம் கண்ணை மறைக்கும் போது எதிரில் நிற்கிறவங்க கூட தெரியாது, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னா கண்ணம்மா. எப்படியோ உண்மையிலேயாவது பாசம் இருந்தால் சரி அப்படின்னு ஆதவன் சொல்லவும், ஆதவா என்ன பேச்சு இது? அப்பாவுக்கு தன் பிள்ளைங்க மேலே பாசம் இல்லாமல் போகுமா? அண்ணா அவரோட தொழிலை நேசிக்கிறவர், தன்னோட மாணவர்களுக்கு தானே முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவன். அந்த நேர்மையை தன் பிள்ளைங்க கிட்டையும் எதிர்பார்க்கறதுனால எப்போது கண்டிப்பாக இருக்க மாதிரி தோணும். உண்மையெல்லாம் அண்ணா மாதிரி நல்லவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சரி சரி, உன் அண்ணா பற்றி நீ வாயே திறக்கலை சரிதானா அப்படின்னா சிரிப்போட. ஆனால் அடுத்த நாளே ஆதவன் கோபமா, உன் அண்ணா சொல்கிறத கேட்டியா அத்தை அப்படின்னுட்டு கண்ணம்மா முன்னாடி வந்து நின்னான். என்ன விஷயம் அப்படின்னா அத்தை, அப்பாவோட நண்பர் சதாசிவ மாமா வந்திருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டோட ஸ்கூலில் என்னை வேலைக்கு சேர்த்து விட சொன்னாராம். நான் வரலன்னு நீயே அவங்கக்கிட்ட போய் சொல்லு, படிப்பு முடிஞ்சு நீ சும்மா தானே இருக்கேங்கிற எண்ணத்தில் அண்ணா சொல்லியிருக்கலாம், அதுக்கு உனக்கே இவ்வளோ கோபம் வருது? நீ கூட நான் சும்மா இருக்கேன்னு தான் நினைக்கிறியா அத்தை? நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது உனக்கு தெரியாதா அப்படின்னா ஆதவன் வருத்தத்தோட. அதுக்கே இத்தனை உணர்ச்சி வசப்படுற ஆதவா, நிதானமாக புரிய வைக்க முயற்சி செய், என் பிரச்சனை உனக்கு புரியாதத்த. சோர்வோடு சொன்னவன் அப்பாவுக்கு அவரோட மொழியை தாண்டின சிந்தனை இல்லை. சரவணன் அப்பா பிள்ளை, சின்ன வயசில் என் மேலே குத்தப்பட்ட லேபில் கிழிச்சிக்கிட்டு வெளியில் வர நான் படுற போராட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. கொஞ்சம் யோசனைக்கு பிறகு அத்தை எழுந்து போனான். உள்ள அப்பா கிட்ட அவ ஏதோ சொல்கிறதும் பதிலுக்கு அவர் கத்துறதும் கேட்டுது. அவசரப்படாத சங்கரா, இந்த காலத்து பசங்களை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற சபாபதி மாமாவோட குரல் தெளிவாக கேட்டுது. ஆதவன் ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று தெருவை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். சொன்ன பேச்சு கேட்கலேன்னு ஆனப்புறம் இனி யார் விஷயத்துலேயும் நான் தலையிடுறதா இல்லை அப்படின்னு சொன்னார் அப்பா. கொஞ்ச நேரத்தில் அவர் சபாபதி மாமாவோட வெளியே போகிறது தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்தில் ஆதவா அப்படின்னு அத்தை அவன் பக்கத்தில் வந்தா. அண்ணா இனி எதுக்கும் உன்னை வற்புறுத்த மாட்டான், உன் விருப்பத்துக்கு தடை சொல்லவும் மாட்டான், நீ கவலைப்படாமல் போய் உன் வேலை கவனி. தேங்க்ஸ் அத்தை, எனக்காக நீ எத்தனை திட்டு வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா கனிவோட. அண்ணாவோட கோபத்தில் விகல்பம் எதுவும் இல்லாதவா, ஆனால் அண்ணாவோட கோபத்தை விட உன் வேகம்தான் ஆபத்தானது.
எத்தனை உயர பறந்தாலும் திரும்ப பூமிக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஏன்னா பூமியில் கால் பதியும் போது தான் கீழே விழுந்துடுவோமோங்கிற பயம் ஏற்படாது. இது உன் வீடு ஆதவா. எத்தனை வளர்ந்தாலும் இங்கே கால் பதிச்சு நிற்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. எனக்கு தெரியும் அத்தை. நீங்கள் வீணா எதையும் யோசிக்காதீங்கன்னா ஆதவன் அத்தையை அணைச்சிக்கிட்டு. அடுத்து வந்த நாட்களில் ஆதவன் எதை பற்றியும் நினைக்க நேரம் இல்லாமல் தேர்வுக்கு தயாராக தொடங்கினான். ரிட்டர்ன் எக்ஸாம் அன்னைக்கு நல்லா எழுதியிருக்கோங்கிற திருப்தியோட நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில் சுஷ்மாவை சந்திச்சான். தன்னோட செவர்லெட்டை ஓட்டிகிட்டு வந்தவ ஆதவனை பார்த்தோன்னையும், ஹே ஆதி கமின் அப்படின்னா முன்பக்க கதவை திறந்து. ஆதவன் ரொம்ப தயக்கத்தோடு நிற்க பின்னால் நின்ன வண்டிக்காரனோட ஆரன் சத்தம் பலமாக கேட்டது. சுஷ்மா சடார்னு அவன் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு கதவை சாத்தினான். உன்னை நான் விழுங்க போகிறேன்னா என்ன, எதுக்கு இப்படி தயங்குற அப்படின்னா கோபத்தில் அவளோட அகலமான கண்கள் இன்னும் பெருசாகிறத பார்த்த ஆதவன், கண்ணாலேயே விழுங்கிடுவியோன்னு பயமாக தான் இருந்தது அப்படின்னா தன்னை அறியாமல். வியப்போடு அவனை பார்த்த சுஷ்மா சொன்னா, அதுவும் ஒரு நாள் நடக்கத்தான் போகுது, நீ இப்படி பயந்துக்கிட்டே இருந்தா. ஐயோ அப்படின்னா காரை நிறுத்து, நான் இப்போவே இறங்கிக்கிறேன்னா பயத்தோட. அவள் வாய் விட்டு சிரிச்சா. இன்னைக்கு நீ பழைச்ச, பின்னால் பாரு உனக்கு துணைக்கு ஆள் இருக்குது அப்படின்னோனையும் பின்சீட்டில் உட்காந்துருந்த காம பாட்டி ஆதவனை ஆர்வத்தோடு பார்த்தா. இது காம பாட்டி, என்னை வளர்த்தவங்க இவங்க தான். பாட்டியை டாக்டர்கிட்ட காட்டிட்டு வர்றோம் அப்படின்னு பாட்டியை ஆதவனுக்கு அறிமுகம் செஞ்சா. பாப்பாவுக்கு வேற வேலை இல்லை தம்பி, அடிக்கடி டீ குடிக்கிறதால எப்போவாவது தலை சுத்தல் வரும், கொஞ்சம் படுத்து எழுந்திருச்சா சரியாயிடும், அதுக்காக டாக்டரு மருந்து மாத்திரைன்னு ஏக அமர்க்கலம் பண்ணிடுச்சு அப்படின்னா பாட்டி. உனக்கு பிபி இருக்கு பாட்டி, டாக்டர் சொன்னது நினைவு இல்லையா, மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்னா சுஷ்மா. அதெல்லாம் சாப்பிட்டு இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறேன், உன் கல்யாணத்தை கண்ணில் பார்த்துட்டா எனக்கு அதுவே போது பாப்பா. உன் அவசரத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாட்டி. உனக்கும் கல்யாண வயசாகலையா பாப்பா, இப்போ பண்ணிக்காமல் வேற எப்போ பண்ணிக்குவ? கல்யாணங்கிறது 2 பேர் முடிவெடுத்தா தான் நடக்கும், ஒருத்தர் மட்டும் பிரியப்பட்டா போதாது. என்ன ஆதி, நான் சொல்கிறது சரிதானே? என்ன சரி அப்படின்னா திடுக்கிட்டு. கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? யாருடைய கல்யாணம்? என்னோட கல்யாணம்னு வச்சுக்கேன். குறும்பா மின்னு அவளோட கண்களை பார்த்த ஆதவன் சொன்னான், பொருளாதார பிரச்சனையே பிரதானமாகி போன நடுத்தர குடும்பங்களில் திருமணங்கிறது ஒரு சம்பிரதாயம். என் தாத்தா கல்யாணம் செஞ்சுக்கிட்டார், அப்பா அண்ணா எல்லாரும் செஞ்சுக்கிட்டாங்க, நாளைக்கு நானும் செஞ்சுக்குவேங்கிறத தாண்டி அதுக்கு பிரத்யேகமாக அர்த்தம் எதுவும் இல்லை. நீ கூடவா திருமணத்தை பற்றி, மனைவி எப்படி இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கலை? உண்மையை சொல்லாதி. என் கனவு கற்பனை எல்லாமே நான் இப்போ எழுதியிருக்கிற எக்ஸாம் பற்றி தான், அதை தாண்டி யோசிக்க முடியலை என்னால். சுஷ்மா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே அவனோட தோளில் கையை வச்சு, ஹவு இன்னசென்ட் யூ ஆர் அப்படின்னு சொல்கிறா. தோளில் பதிஞ்ச அந்த மிருதுவான கைகள் அவனோட உடலை சிலிர்க்க வைக்கல. ஆதவன் சொன்னான், ரொம்ப இன்னசென்ட்லாம் இல்லை. நந்தனம் சிக்னலில் கார் நிற்கும்போது இப்படியே லெஃப்டில் ஓரமாக நிறுத்து சுஷ்மா, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னா. உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் ஆதி. வேண்டாம், நானே போய்க்குவேன். உன் வீட்டுக்கு வந்தால் ஒரு கப் காஃபி தரணும்னு யோசிக்கிறியா? பரவாயில்ல, நீ என் வீட்டுக்கு வா, பாட்டி சூப்பராக காஃபி போடுவாங்க. இல்லை பாட்டி? ஆமாம் தம்பி, வீட்டுக்கு வந்து என் கையால் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னா காமு பாட்டி. இதுக்கு மேலேயும் மறுத்தா பிகு பண்ணுறதா தோணுன்னு ஆதவன் அமைதியாகிறான். டைரக்டர் காலனியில் இருந்த அந்த பிரம்மாண்டமான வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தின சுஷ்மா, இறங்க ஆதி அப்படின்னா. பெரிய லானையும் பச்சை புற்களையும் நடைபாதை ஓரமெல்லாம் தலையசைச்ச வண்ண பூக்களையும் பார்த்துக்கிட்டே ஆதவன் கூட நடந்தான். ஹாலில் நுழைஞ்ச உடனே ஏசியோட குளிரும் ரூம் ஸ்ப்ரேயரோட நறுமணமும் அவன் முகத்தை தாக்குது. அவனை சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு சுஷ்மா ஃப்ரிட்ஜிலேருந்து சாக்லேட் பாக்கெட்டையும் ரோஸ்டட் பாதாமையும் எடுத்துகிட்டு வந்தான். அந்த பிரம்மாண்டமான சாண்டிலியர்களையும் காஷ்மீர கார்பெட்டையும் வீடெங்கும் கொட்டி கிடந்த பணத்தோட செழுமையும் பார்க்கும்போது தன்னோட இயலாமல் விஸ்வரூபமாக எழுந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஆதவனுக்கு. காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா எது வேணும் அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா மறுப்பா. முதல்ல வந்திருக்க, ஏதாவது சாப்பிடாதே அப்படின்னு அவள் வற்புறுத்திட்டு இருக்கும்போதே அவளோட அப்பாவும் அம்மாவும் உள்ளே வராங்க. ஆதவனை பார்த்து புருவ சுத்தினவங்க கிட்ட, சுஷ்மா இவன் ஆதி, ஆதவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அவள் சொல்லவும், ஆதவனோட எளிமையான உடையையும் சாத்வீகமான முகத்தையும் ஒரு நிமிஷம் அளவெடுத்த அரவிந்த் பட்டேல் ஹலோ அப்படின்னாரு அவனோட வணக்கத்துக்கு பதிலாக. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆதவன், இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா சுனந்தா நளினமாக புன்னகைச்சு. ஆதவன் அவங்கக்கிட்ட சகஜமாக பேச முடியாமல் முழிக்கும் போதே
தன்னை அழைச்சிட்டு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குன சுஷ்மா மேலே கோபம் வருது அவனுக்கு. ஆதவனை பற்றி அரவிந்த் பட்டேலோட எல்லா கேள்விகளுக்கும் சுஷ்மாவே பதில் சொன்னான். சில நிமிஷம் யோசனைக்கு பிறகு சரி பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அரவிந்த் பட்டேல் மனைவியை அணைச்சிக்கிட்டு படியேறி மேலே செல்ல ஆதவன் கிளம்புனான். நான் வரேன். இரு ஆதி, எதுவுமே சாப்பிடலையே நீ? இல்லை, நான் போகணும். ஆதவன் அவள் பேசுறதுக்கு முன்னாடி திரும்பி நடக்க தொடங்க சுஷ்மா அவன் பின்னாடியே ஓடி வரா. சரி வா, உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன், எனக்கு வழி தெரியும் சுஷ்மா. ஆதி, என் மேலே என்ன கோபம் உனக்கு அப்படின்னா புரியாம. கோபம் என் மேலே தான் சுஷ்மா. ஒரு நிமிஷம் என்னோட அந்தஸ்தை மறந்து போய் உன்னோட வந்தது பெரிய தப்பு. மை காட், உனக்குள்ள எப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தது அப்படின்னா திகைச்சு போய், அதை தெரிஞ்சுக்க நீ என் வீட்டில் பிறந்திருக்கணும், சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படிங்கிறா சுஷ்மா. எதையும் சொல்றது ரொம்ப ஈஸி சுஷ்மா, அனுபவிக்கிறது கூட ஈஸி தான் ஆதவன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தை நீ தான் தர மறுக்கிற. என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா அவன் புரியாம. என்னை ஒரு தடவை கூட உன் வீட்டுக்கு கூப்பிட்டதில்லையே, அதை சொன்னேன் அப்படின்னா சுஷ்மா சமாளிப்பா. என் வீடு உனக்கு நிச்சயம் ஏமாற்றம் கொடுக்கும் சுஷ்மா, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறா அவன் முடிவா. சுஷ்மாவோட திரும்பி காரில் போயிட்டு இருக்கும்போது இவன் எதுக்கு என் வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறா அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளே எழுது. வீட்டு வாசலில் காரை நிறுத்திட்டு உள்ளே நுழையிறப்ப அம்மா ரேஷன் அரிசியில் கல் பொறுக்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. அம்மாவோட பச்சை கலர் நூல் புடவையும் சிவப்பு ரவிக்கையும் மஞ்சளில் மினுமினுத்த முகத்தையும் அரிசி புடைக்கும்போது கைகளில் உருண்ட சிவப்பு கண்ணாடி வளையல்களையும் பார்க்கும்போது ஜீன்ஸும் குர்த்தாவுமா நளினமாக புன்னகைக்கிற சுனந்தா பட்டேல் நினைவுக்கு வரா. சுஷ்மா அம்மா பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் நமஸ்காரம் ஆண்டி அப்படின்னு சகஜமாக அம்மாவுக்கு பக்கத்தில் தரையில் உட்காந்தா. வாசுகி புரியாமல் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தா. கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை வீட்டில் உள்ளவங்களை கலவரப்படுத்தும் அப்படிங்கிறதுனால அம்மாட்ட அறிமுகப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை ஆதவன் யோசிக்க சுஷ்மாவே அவளே சொல்கிறா, ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவங்களுக்கு உதவ போனப்போ எனக்கு ஆதிய பழக்கம் ஆண்டி, இன்னைக்கு வழியில் பார்த்தேன், வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு கூட வந்தேன். ஆதவன் வெளியில் தெரியாமல் ஒரு பெருமூச்சை வெளியேற்ற, அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு வாசுகி எழுந்து உள்ளே போனான். சகஜமாக அவளை பின்தொடர்ந்த சுஷ்மா அவள் கொடுத்த சக்கரை பொங்கலையும் வடையையும் ருசிச்சு சாப்பிட்டா. காம்பு பாட்டிக்கு இத்தனை கிறிஸ்பியாக வடை செய்ய வராது அப்படின்னா வாசுகி கிட்ட. ஏன் உன் அம்மா செய்ய மாட்டாங்களா அப்படின்னா வாசுகி. என் அம்மா சமையலர் பக்கமே போனதில்லை ஆண்டி. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா வாசுகி அப்பாவியா. அம்மாவோட அறியாமையை தாங்க முடியாத ஆதவன் குறுக்கிட்டு, அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குமா, சமைக்க நேரம் இருக்காது, அது உனக்கு புரியாது அப்படின்னா. என் தங்க பொண்ணும் அண்ணா மருமகளும் கூட தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க நல்லா சமையல் பண்ணுறாங்களே அப்படின்னா அம்மா விடாமல். ஆதவன் அம்மாவை அதட்டுறதுக்கு முன்னாடி சுஷ்மா சொன்னா, மனுஷ சுபாவங்களும் வாழ்க்கை முறைகளும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை ஆண்டி. உங்களுக்கு வீடு தான் உலகம், என் அம்மாவுக்கு இந்த உலகமே ஒரு வீடு தான். வாசுகிக்கு சுஷ்மாவோட வார்த்தைகள் புரியலை, இருந்தாலும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியானா. குளியலறையிலேருந்து அப்போதான் வெளியில் வந்த கண்ணம்மா சுஷ்மாவை வியப்போட பார்க்கவும், ஆதி இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, இத்தனை அழகாக இருக்காங்க அப்படின்னா சுஷ்மா அத்தைக்கு பக்கத்தில் போய், செயற்கை பூச்சி எதுவும் இல்லாமல் வழவழத்த அத்தையோட நிறமும் சுருண்ட முடியும் கட்டுக்கொலையாத தேகமும் கருணை பொங்கும் கண்களும் சுஷ்மாவை அசத்துது. உன் முகத்தில் தெரிகிற சாத்வீகம் எங்கேருந்து வந்ததுன்னு இப்போ புரியுது ஆதி அப்படின்னா அத்தையோட கைகளை பிடிச்சிக்கிட்டு. அம்மாவை போல அத்தை வெகுளி இல்லை. ஆதிங்கிற சுருக்கமான அழைப்பும் நெருக்கமான பேச்சும் அத்தைக்கு புதிய செய்திகளை தெரிவிக்க கூடுங்கிற அவசரத்தோட ஆதவன் சொன்னான், இது சுஷ்மா அத்தை, வழியில் 2 முறை பார்த்துருக்குறோம், அதிக பழக்கம் இல்லை. இன்னைக்கு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது என்னை ட்ராப் பண்ணுறதா சொன்னான். ஆமாம், ஆதி அன்னைக்கு என்னை பைக்கில் அழைச்சிட்டு போனான், பதிலுக்கு நான் இன்னைக்கு அவனை காரில் அழைச்சிட்டு வந்திருக்கேன். குறும்பில் முன்னுன்னு அவளோட விழிகளை பார்த்த ஆதவன் அத்தையை பார்க்க முடியாமல் வேற எங்கேயோ பார்த்தான். அத்தை சிரிச்சுக்கிட்டே சுஷ்மாவை அணைச்சிக்கிட்டா. மனுஷங்கன்னு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துக்கிறது இயல்பு தானே. அது உங்களுக்கு தெரியுது அத்தை, உங்கள் மருமகனுக்கு தெரியலை பாருங்களேன். என்கிட்ட சண்டை போடுறான், என்னை இங்கே வரவே கூடாதுன்னா. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்ததுனால பிடிவாதமாக கிளம்பி வந்தேன். வரலாம் இல்லையா அத்தை? ஆதவனுக்கு அவளுக்கும் ரொம்ப அந்யோன்யமான நட்புங்கிற ரீதியில் அவள் சொல்லிக்கிட்டே போக, நீ தாராளமாக எப்போ வேணாலும் வரலாம், இதை உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னா கண்ணம்மா. தேங்க்யூ அத்தை, இனி உங்களை பார்க்கறதுக்கு நான் யார் அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னா சுஷ்மா ஆதவனை பார்த்துக்கிட்டேன்.
ஆதவன் கோபத்தோட பல்ல கடிச்சான். காஃபி குடிக்கிற சுஷ்மா? ஃபில்டர் காஃபி அப்படின்னா அத்தை. ஓ குடிக்கிறேனே அப்படின்னா சுஷ்மா அழகாக தலையாட்டி. காஃபி போட அத்தையும் காய்கறிக்காரனுக்கு பதில் சொல்ல அம்மாவும் நகர்ந்ததும் ஆதவன் பொறுமுனான். மாதக்கணக்கில் கண்ணு விழிச்சு படித்து காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம போய் பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு வாய் தண்ணி வேணுமான்னு இங்கே யாரும் கேட்கல. எல்லாத்துக்கும் ஒரு ராசி வேணும் ஆதி அப்படின்னா சுஷ்மா பெருமையா. முதல்ல என்ன ஆதின்னு கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னா ஆதவன் எரிச்சலா. அப்புறம் எப்படி கூப்பிடுறது? டேய் வாடா, தடிமாடு, எரும மாடு அப்படி கூப்பிடவா? ஆனால் அது நல்லா இருக்குமா? சுஷ்மா முகவாயில் விரல் வச்சு யோசிச்சா. ஷட்டப் சுஷ்மா அப்படின்னா ஆதவன் கத்தலா. என்ன சத்தாங்க அப்படின்னுட்டு அத்தை காஃபியோடு வரவும் சுஷ்மா சொன்னா, படித்து ரொம்ப கலப்பாக இருப்ப, காஃபி டிஃபன் சாப்பிட்றியான்னு கேட்டேன். அவனுக்கு சாப்பிடவே பிடிக்கலையாம், வயிறு ஃபுல்லாக இருக்கான், அதான் இவ்வளோ கோபமாக வேண்டான்னு சொல்கிறான். அதுக்கே இவ்வளோ கோபம்? உனக்கு வேண்டாட்டி நான் குடிச்சிட்டு போகிறேன். அத்தை ஆதவனுக்குன்னு எடுத்துகிட்டு வந்த காஃபியை அவள் எடுத்துக்கிட்டா. சுஷ்மா ஆதவனோட கோபத்தையும் காப்பியையும் சேர்த்து துளி துளியாக ரசித்து பருக ஆரம்பித்தா. காஃபி குடித்ததும் அத்தைக்கிட்ட அரட்டை அடிக்க ஆரம்பித்த சுஷ்மா கிட்ட ஆதவன் சொன்னான், நீ வீட்டுக்கு கிளம்பலையா? நேரமாச்சு போல இருக்கே, என்னை எப்படி விரட்டுறான் பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு கண்ணம்மா கிட்ட புகார் சொன்ன சுஷ்மா இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து ஆதவனோட பொறுமையை சோதிச்ச அப்புறம்தான் கிளம்புனான். நான் வர்றேன் ஆண்டி அப்படின்னு சுஷ்மா குரல் கொடுத்ததும் வாசுகி தாம்பூலத்தட்டோட வந்தா. வெத்தலைப்பாக்கோட பூ, 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், ரவுக்க துணி இதெல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு கொடுத்தவ முதலா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்திருக்க, தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னா ஆசீர்வாதமா. சுஷ்மா சிரிச்சுக்கிட்டே அம்மா கிட்டேருந்து தாம்பூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வெளியே வரும்போது சினிமாவுக்கு போயிருந்த சரவணனும் உமாவும் பைக்கில் வந்து இறங்குனாங்க. ஏய் இது ஆதவனோட பைக் தானே அப்படின்னா சுஷ்மா சரவணன் கிட்ட. ஆமாம், அப்பப்போ நான் இரவல் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சான் சரவணன். நீங்கள் ஆதியோட அண்ணன் சரவணன், இது உமா சரிதானே? படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சுஷ்மா. நல்லா இருந்துச்சு. உமா சுஷ்மாவை பார்த்த பிரமிப்பு நீங்காமல் தலையசைச்சா. ஓகே, அப்பாவை மட்டும்தான் பார்க்க முடியல, அவரை அடுத்த முறை சந்திக்கிறதா சொல்லுங்க. இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன், பாய் பாய் அப்படின்னு கையசைச்சிட்டு சுஷ்மா வேகமாக ஓடி போய் தன்னோட காரில் ஏறினவ ரிவர்ஸ் எடுத்து திரும்பி சியோ ஆதி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சிரிப்போட தலையசைச்சா. உமாவோட குறுகுறுப்பான பார்வைக்கும் யார் அந்த பொண்ணு, ரொம்ப நாள் பழக்கமா அப்படிங்கிற சரவணனோட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஆதவன் திணறினான். இது மாதிரி தன்னை எல்லார்கிட்டையும் மாட்டி விட்ட சுஷ்மா மேலே கோபமும் சிரிப்பும் சேர்ந்தே வந்துச்சு. சரவணனை சமாளிச்சுட்டு அத்தைக்கு பக்கத்தில் போட்ட ஆதவன், அத்தை அந்த பொண்ணு விளையாட்டா ஏதோ பேசுனா, அவகிட்ட எனக்கு ரொம்பலாம் பழக்கம் இல்லை, நீங்கள் தப்பா அப்படின்னு சொல்லவும், இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு ஆதவா? பெண்ணோட கலந்து பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத சமூகம் தான் அவங்கள போதை பொருளாக கற்பனை செய்ய ஆரம்பிக்குது. குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு அளித்து பழகிற குடும்பங்களில் தோழி அப்படிங்கிறதும் ஒரு உறவு தான், அதுக்கு பாலினம் கிடையாது. அம்மா அத்தையோட பெருந்தன்மையான சுபாவத்தில் ஆதவன் நெகிழ்ந்து போனான். அம்மா காஞ்ச துணிகளை எடுத்து வைக்க எழுந்து போனான். அமைதியாக உட்காந்துருந்த ஆதவன் கிட்ட அத்தை சொன்னா, சுஷ்மா கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு ஆதவா, மனசில் படுறத பளிச்சுன்னு பேசுகிற பொண்ணு. எங்ககிட்ட அவள் பிரியம் காமிச்சதுக்கு பிரத்யேகமான காரணம் எதுவும் இருக்குன்னு தோணலை. அத்தைக்கு சுஷ்மாவை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் ஆதவனோட முகம் சட்டுன்னு மலர்ந்து போகவும் கண்ணம்மா சொன்னா, ஆனால் உன்னை பற்றின கவலை தான் எனக்கு. ஆதவன் நுட்பமான இடத்துல பிடிபட்ட மாதிரி திணறினான். தனக்கே பிடிபடாத மனசோட ஆழம் வரைக்கும் ஊடுருவுற அத்தையோட பார்வையை நினச்சி வியந்துக்கிட்டே சொன்னான், உன்னோட வளர்ப்பில் உனக்கே நம்பிக்கை இல்லையா அத்தை? இந்த வீட்டையும் கோயிலையும் தவிர எனக்கு எதுவும் தெரியாது ஆதவா. 4 சுவத்துக்குள்ள நான் உனக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் வெளி உலகத்தில் உன்னை எத்தனை தூரம் கட்டுப்படுத்த முடியும்? உனக்கு அந்த கவலையே வேண்டாம் அத்தை. என்றைக்கும் நீ தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா புன்னகையோட. அத்தையும் மருமகனும் என்ன ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சரவணன் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்ததும் பேச்சு திசை மாறுது. அம்மா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு டிஃபனா சாப்பாடா அப்படின்னு மாமி கேட்குறாங்க அப்படின்னு உமா வந்து நிற்கிறா. இன்னைக்கு அமாவாசை விரதம், பால் மட்டும் போதும்னு சொல்லு. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், வெள்ளி, சனின்னு தினம் எதுக்காக இத்தனை விரதம் இருக்கிற அத்தை? உனக்கும் வயசாகுதில்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஆதவன் கண்டிப்போட. அத்தை புன்சிரிப்போட சொன்னா, நீ வேற மாதிரி சொல்கிற, இப்போ தான் உன் ஃப்ரெண்டு என்னை சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னா.
ஓ, அதனால தான் அவளை பிடிச்சு போச்சா அப்படின்னா பெரிய சிரிப்போட. சேச்சே, உண்மையாவே அவன் நல்ல பெண் தான் ஆதவா. ஆதவன் முகத்துல பெரிய புன்னகை விரியுது. இன்னும் 2 நாள்ல ஆதவனோட குரூப் 1 எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். அவனோட தலைவிதியை அதுதான் நிர்ணயிக்க போகுது. செம்மொழி பூங்கால மரத்தடியில் உட்காந்துருந்தவன் தன் கையில் அந்த புத்தகத்தை பிரிக்க நினைக்கும் போது ஆதவன் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே அவன் கூட படித்த நீலேஸ்வர் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்தான். ஹாய் நீலேஷ், எப்படி இருக்க அப்படின்னு ஆதவன் அவன் கைகளை பிடிச்சி குலுக்கிக்கிட்டே கேட்டான். ஃபைன் யார், சினிமாவில் நடிக்க போகிறேன், அதுக்கு என்ன தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போகிறேன், டான்ஸ் கற்றுக்கிறேன், நிறைய படம் பார்க்குறேன், புதுசாக கற்றுக்க தினமும் ஏதாவது விஷயம் இருக்குது. நாட்கள் வேகமாக போகுது. நீலேஷோட அப்பா ஒரு டைரக்டருங்கிறது ஆதவனுக்கு நினைவுக்கு வருது. அப்பாவோட துறையில் மகனை பழக்கிறார் போல. நல்ல வேளை இவனுக்கு அப்பாவோட தொழிலில் ஆர்வம் இருக்குது. படிக்கும்போதே நீலேஷ் ஒரு நடிகனுக்குள்ள கவர்ச்சியோட தான் வலம் வருவான். ஷூட்டிங் எப்போ நீலேஷ், ஹீரோயின் யார் அப்படின்னா ஆதவன் ஆர்வமா. அடுத்த மாதம் ஷூட்டிங், அப்பா தான் டைரக்டர், கதை மியூசிக் எல்லாம் ரெடி. அரவிந்த் பட்டேல் ப்ரொடக்ஷன். ஹீரோயின் இன்னும் சரியாக முடிவாகலை. அவரோட பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா, அவளை நடிக்க வைக்க முயற்சி நடக்குது. அவள் சம்மதிச்சிட்டாளா அப்படின்னா தன்னோட படபடப்பை அடக்க முடியாமல் நீலேஷ் தோள்களை குலுக்கினான். நோ, முடியாதுன்னு சொல்கிறா. பட் அவளோட அப்பா அம்மாவுக்கு அவள் நடிக்கிறதுல ரொம்ப விருப்பம். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிரியமில்லாதப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆதவன். இது மாதிரி எத்தனை பொண்ணுங்கள் இந்த சினிமா உலகம் பார்த்துருக்கு அப்படின்னா நீலேஷ் அலட்சியமா. என்னமோ சுஷ்மா இதுக்கு ஒத்துக்குவான்னு எனக்கு தோணலை அப்படின்னா ஆதவன் தன்னை அறியாமல். என்ன, சுஷ்மாவை உனக்கு தெரியுமா அப்படின்னா நீலேஷ் வியப்போட. ஒரு தடவை பீச்சில் பார்த்தேன், சுனில் தான் காமிச்சான், அதானே பார்த்தேன். சுஷ்மா எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டா. ஒரே துறையில் இருந்த போதும் நானே அவளை சமீபமாக தான் சந்தித்தேன். யார் கண்ணிலையும் பட்டிராத புது பூக்களுக்கு என்றைக்குமே மவுசு அதிகம், அதுவும் சுஷ்மா. அதுக்கு மேலே கேட்க பிடிக்காத ஆதவன் சொன்னான். ஆல் தி பெஸ்ட் நீலேஷ், உன் விருப்பப்படி தொழிலில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமாம், அடுத்து நீ என்ன பண்ண போகிற, ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்கிறியா அப்படின்னா நீலேஸ்வர். பார்க்கணும் அப்படிங்கிறான் ஆதவன் மழுப்பலை. என் அப்பாவோட ஃப்ரெண்டு பெரிய ஸ்கூல் வச்சுருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி வைக்கட்டுமா? நான் வாத்தியார் வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நீ எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சீரின கோபத்தை அடக்குன ஆதவன், தேங்க்ஸ் நீலேஷ், தேவைப்பட்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் மேலே கொஞ்சம் நிமிஷங்கள் அவன் கூட பேசிட்டு இருந்துட்டு நீலேஸ்வர் கிளம்புனதும் படிக்க பிடிக்காம அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புனா ஆதவன். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார், பீனை செய்யும் ஒளியில் இருப்பார். உமா பாடிக்கிட்டே கையில் இருந்த சாமந்தி பூவை மாலையாக தொடுத்துக்கிட்டு இருந்தா. குரல் ரொம்ப இனிமையாக இருந்தது உமாவுக்கு. ஆனால் விடுமுறை நாளோட ஒரு சோம்பலான மதிய உறக்கத்தில் இருந்த ஆதவன் அதை ரசிக்க முடியாமல் எரிச்சலானான். காலையில் அப்பா பாடி எழுப்புறது போதாதுன்னு சாயந்தரம் இந்த அண்ணி வேற. தூக்கம் முழுசாக கலைஞ்சு போயிடவும் ஆதவன் எழுந்து போய் முகம் கழுவிட்டு வந்தான். உமா எழுந்து போய் ஒரு தட்டில் முறுக்கும் டீயும் எடுத்துகிட்டு வந்தா. அப்பா வர நேரமாச்சே, இன்னும் எழுந்திருக்கலையேன்னு நினச்சேன், இந்த டீயை குடிங்க முதல்ல அப்படின்னா ஆதவன் கிட்ட. சரிதான், அலாரத்துக்கு பதிலாக பாட்டு பாடினீங்களா அப்படின்னாமா அப்பா சதாசிவம் மாமா கூட உள்ளே நுழையிறத பார்த்ததும், அண்ணி என்னை கேட்டால் வெளியில் போயிருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு அவசரமாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வெளியே வந்தான். அம்மாவும் பூக்கூடையோடு வெளியே நிற்கிறத பார்த்தவன், என்னம்மா கோயிலுக்கா அப்படின்னா. ஆமாம், வரியா அப்படின்னு எதிர்பார்ப்போடு அவள் கேட்கவும் அம்மா கூட தான் அதிகமாக வெளியில் போனதில்லைங்கிறது நினைவுக்கு வரவும் சரி போகலாம் அப்படின்னு ஆதவன் கிளம்புனான். கோடம்பாக்கம் மேம்பாலத்தை கடந்து சேகர் எம்போரியத்தை தாண்டும் போது சுஷ்மாவோட வீடு இங்கே தான் அப்படின்னா தன்னையும் அறியாமல். வழக்கம் போல் கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. பிரகாரத்தை அடுத்திருந்த ஹாலில் நிறைய புதுமண தம்பதிகள் உட்காந்துருந்தாங்க. ஆதவன் அர்ச்சனை தட்டை அம்மாட்ட கொடுத்துட்டு கோயிலை சுற்றி வந்தான். வாசுகி ஒவ்வொரு சந்நிதியிலையும் நின்று ஸ்லோகம் சொல்லி ஆரத்தியை கண்ணில் ஒத்திக்கிட்டு நகர்ந்தா. அம்மா இங்கேருந்து கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அம்மாவுக்குன்னு தனிப்பட்ட கோரிக்கைகள் ஏதாச்சும் இருக்குமா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தெப்பக்குளத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னா ஆதவன். ஹலோ சார், என்ன ரொம்ப பக்தி பரவசத்தில் மூழ்கிட்டீங்க போல இருக்கே, சுஷ்மாவோட குரல் அவன் பக்கத்தில் கேட்குது. ஆதவன் அவளை எதிர்பார்க்காத வியப்போடையும் மகிழ்ச்சியோடையும் அவளை திரும்பி பார்த்து புன்னகைச்சான். சுஷ்மா கோயிலுக்குன்னு பிரத்யேகமான அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் வழக்கம் போல் ஜீன்ஸில் இருந்தா. அவனை பார்த்த சந்தோஷம் முகத்தில் தெரிஞ்சது. வரப்போகிற உன் ரிசல்ட்டுக்காக முருகனை காக்கா பிடிக்க வந்தியா அப்படின்னா சிரிச்சுக்கிட்டேன்.
நல்லா படிக்காதவங்க தான் காக்கா குருவி எல்லாம் பிடிக்கணும் உன்ன மாதிரி அப்படிங்கிறான் ஆதவன். நான் நல்லா படிக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த? நான் சாமி கும்பிட வந்தேன்னு உனக்கு யார் சொன்னது? மை காட், கோயிலுக்கு அப்புறம் எதுக்கு வருவாங்க? துணையாகவும் வரலாம். அங்கே பாரு, சுஷ்மா காமிச்ச இடத்துல காமு பாட்டி கொடிமரத்தை விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தார். நீ என்ன இந்த பாட்டி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா ஆதவன் சிரிச்சுக்கிட்டேன். வேற என்ன செய்யறது? என் கூட சுத்த யாரும் இல்லை. இப்படி செஞ்சா என்ன? எப்படி நாம் 2 பேரும் சேர்ந்து சுற்றலாமா? சரியா? ஆதவனுக்கு இப்போது திடீர்னு நீலேஸ்வர் கூட பேசிக்கிட்டு இருந்தது ஞாபகத்துக்கு வருது. உன் கூட சுத்த எத்தனையோ ஹீரோக்கள் காத்துட்ருப்பாங்க சுஷ்மா. இந்த வாத்தியார் பையனோட ஸ்நேகிதம் உனக்கு எதுக்கு அப்படின்னா இறுகி போன குரல்ல சுஷ்மா புரியாமல் அவனை பார்த்தா. நீ என்ன சொல்கிற? நேற்று நீலேஸ்வரை பார்த்தேன். யார் அது நீலேஸ்வர்? என்கிட்ட நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுஷ்மா. ஸ்க்ரீனில் அதை பண்ணினா எத்தனையோ அப்பாவி ரசிகர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சொல்கிறத புரியும்படியா சொல்லு ஆதி அப்படின்னா அமைதியான குரலில். நீ சினிமாவில் நடிக்க போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஆதவன் நேரடியாக. சுஷ்மாவோட முகத்தில் இனம் புரியாத ஒரு பாவம் சேர்ந்தது. ஸோ நான் நடிக்கிறது என்னோட சொந்த விஷயம், அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற அர்த்தம் அந்த ஒத்த வார்த்தையில் தெரிய ஆதவன் பதில் சொல்ல முடியாமல் அமைதியானான். ஆதவன் அமைதியாகவே இருக்கவோ சுஷ்மா அவனோட முகத்தை பார்த்து, சொல்லு ஆதி, நீலேஸ்வர் சொன்னா சரி, உனக்கே அதுக்கு இத்தனை கோபம்? ஆதவன் அதுக்கும் பதில் பேசாமல் இருக்கவே சுஷ்மா அவனை நெருங்கி அவனோட கண்களை பார்த்து சொன்னான். சொல்லு ஆதி, நீ எனக்கு சொந்தமானவள்னு சொல்லு, நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லு, ஐ லவ் யூன்னு சொல்லு. ஆதவன் தன்னை அறியாமல் ஒரு அடி பின்னால் நகர்ந்தான்.